நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைதரச் செய்த நால்வர் பொற்றால் எம்முயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையினாலும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது. அந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி அடியேனை இச்செந்நீரில் ஆற்றுப்படுத்திய ஆசிரிய பெருமக்களின் திருவடிகளை வணங்கி இஞ்ஞான சிந்தனையை சிந்திக்க எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களின் திருவடிகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். அன்பர்களே, எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கக்கூடிய இந்த திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலில் நாம் சென்ற வகுப்பில் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் 168வது பாடலை நிறைவு செய்திருக்கின்றோம். நம்பி ஆரூரர் பெருந்தகை பறவை விராட்டியாரை கண்ணுற்று அதனால் தன்னுடைய உள்ளத்தினுடைய வசம் இழந்து பறவை விராட்டியார் மீது கொண்ட அன்பினுடைய பெருக்கத்தை பலவாறு எடுத்து காட்டுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அந்த வகையில் இயற்கையாக இன்பத்தை தருகின்ற பொருள்களெல்லாம் அவருக்கு துன்பம் தருகின்றது காதலின் வேதனையின் காரணமாக. இப்போ நம்பியாரூரருடைய நிலைமை இதுபோலவே பறவையாருக்கு என்ன நிலைமை என்பதை காட்சி மாற்றம் செய்கிறார் நந்தெய்வ சேக்கிழார் பெருமான். பறவை பிராட்டியாருடைய மாளிகையில் பறவையாருக்கும் இந்த வேதனை இருந்ததோ அப்படின்னா ஆம், அவரும் இந்த வேதனை கொண்டிருந்தார். அந்த வேதனையை அடுத்ததாக இப்போ நம்பி ஆரூரர் பட்ட வேதனையை இவ்வளவு நேரம் எடுத்து காட்டிய ஆசிரிய பெருந்தகை அடுத்ததாக பறவை பிராட்டியாருடைய அந்த காதல் வேதனையை எடுத்து காட்டுகிறார். பாடல் எண் 169 இன்றைய சிந்தனை. திருச்சிற்றம்பலம். கணம் கொண்ட மணிகண்டர் கடல் வணங்கி கணவனை முன்பெருவாள் போல இனம் கொண்ட சேடியர்கள் புடைசூல எய்து பெரும் காதலோடும் தனம் கொண்டு தளர் மருங்குள் பறவையும் வன் தொண்டர்வாள் தனித்து சென்ற மனம் கொண்டு வரும் பெரிய மயல் கொண்டு தன்மணி மாளிகையை சார்ந்தாள். அங்கே எப்படி முடித்தார்னு உங்களுக்கு தெரியும். தெய்வ சேக்கிழார் பெருமான் நம்பி ஆரூரர் திருக்கோயிலுக்குள் வருகிறார். பறவை பிராட்டியார் வழிபாடு முடிந்து வெளியே வருகிறார். பறவை பிராட்டியாரை நம்பி ஆரூரர் கண்டார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ என்று இவர் அதிசயத்தார். அதே போல பறவையாரும் நம்பி ஆரூரரை கண்டார். முன்னே வந்து தோன்றும் முருகனோ என்று அவரும் கண்டார். ஆனால் இவர் உள்ளே சென்று அவரை பார்த்து நெருங்குவதற்குள் பறவையார் வழிபாடை முடித்துவிட்டு கோயிலுக்கு வெளியே வந்து விடுகிறார். அப்போ அந்த வந்ததிலிருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பாட்டை தொடர்கிறார். கணம் கொண்ட மணிகண்டர் கடல் வணங்கி. கணம் கொண்ட அப்படின்னா மேகம் போன்று கண்டமுடைய சிவபெருமான் அவருடைய திருவடியை வணங்கி வழிபாட்டை நிறைவு செய்து கணவனை முன் பெருவாள் போல. இப்போது நம்பியாரூரரை பார்த்து அவர் மீது கொண்ட காதல் உள்ளே 4 வகையான குணத்தையும் ஒரு முறை சாய்த்தது. அப்படி சாய்த்த போது இவரை நாம் கணவனாக பெற வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு இறைவனை போய் திருவடியை வணங்கியிருக்கிறார். அப்படி ஒரு குறிப்பை சொல்கிறார். கணம் கொண்ட மணிகண்டர் கடல் வணங்கி. மேகம் போன்று கருத்திருக்கக்கூடிய திருநீலகண்ட பெருமானுடைய திருவடியை வணங்கினால் எதற்காக வணங்கினார்? கணவனை முன் பெறுவாள் போல. அடுத்ததாக நம்பி ஆரூரரை தன்னுடைய வாழ்க்கையாக பெறக்கூடிய நிலையில் கணவனை முன் பெறுவாள் போல இனம் கொண்ட சேடியர்கள் புடைசூழ. பக்கத்தில் தோழிகள்லாம் சுற்றி வர்றாங்க. எப்படிப்பட்ட தோழிகள்? தன்னுடைய இனம் கொண்ட தனக்கு ஒத்த இயல்பு. ஏன் ஒத்தவங்க தான் தோழிகளாக இருக்க முடியும்.
மாறுபட்டவங்களாக தோழியாக இருக்க முடியும். ஒரு எண்ணம் உடையவங்க தான் ஒரு நட்பு கூட்டமாக இருக்க முடியும். எனவே இனம் கொண்ட சேடியர்கள் புடைசூழ எல்லாம் சுற்றி வராங்க. அது மட்டும் சுற்றி வரலைங்க, இன்னொன்று சுற்றி வந்தது. இனம் கொண்ட சேடியர்கள் புடைசூழ எய்து பெரும் காதலோடும் அம்பியாரூரன் மீது கொண்ட காதலும் சுற்றி வருகிறது. அந்த காதலோடும் சுற்றி புதியதாக தோன்றிய காதலோடும் தனம் கொண்டு தளர்மருங்குள் பறவையும். என்னாச்சு? காதல் உடம்பில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. நீங்கள் திருக்குறள் படிச்சிங்கன்னா என்னென்னலாம் ஒரு இன்பத்தின் அதாவது ஒரு ஆடவனை கண்டால் ஒரு பெண்ணுக்கு என்னென்னலாம் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த பெண் சொல்லுவா, நாணத்தையும் நாணம்னா வெக்கம், வெக்கத்தையும் பேச்சையும் அவர் வச்சுக்கிட்டார். எனக்கு நோயையும் பசலையும் எனக்கு கொடுத்துட்டார். ஆக்சுவலாக யாருக்கு வெக்கம் வரணும்? வெக்கம் வர வேண்டியது யார்? பெண்களுக்கு பொதுவாக அது ஒரு வரைமுறை. அச்சம், நாணம், மடம், பைப்பு என்று சொல்லக்கூடியதில் ஒரு ஆடவனை கண்டால் புதிதாக ஒருவரை காணும் பொழுது இயல்பாகவே அந்த நாணம் வர வேண்டும். புரியல? அப்போது அந்த நாணத்தையும் அச்சத்தையும் அவர் கொண்டார், அவர் வாங்கிட்டார். என்னை பார்த்தோன்னே அவர் வாங்கிட்டார். எனக்கு என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? எனக்கு என்ன கொடுத்தார்? நோயையும் பசலையும். நோய் என்னதுங்க? பசலைன்னா உடம்பு முழுக்க வெள்ளை வெள்ளை வெள்ளையாக ஆகும். நோய் என்னென்னா உடம்பு மெலிஞ்சு போகும். இந்த கை வளையெல்லாம் கழுண்டு போகிற அளவுக்கு அந்த தான் விரும்புகின்றவன் மேலே அந்த விருப்பம் அவளுக்கு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அகத்துறை பொருட்கள். சரிங்களா? அதான் சொல்லும்போது சொல்லுவேன். அந்த நீங்கள் திருவாசகம் படிக்கிறோம் இல்லைங்களா? திருவாசத்தில் சொல்லுவா இல்லைங்களா? கையார் வளை சிலம்ப காதார் குழையாட, அதில் சொல்லும்போது சொல்லுவீங்களா? இந்த கையில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் என்ன ஆச்சுங்களாம்? இந்த கை வளையல்கள்லாம் கலன்று வந்தது அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மெலிந்தாங்க, கலண்டு வந்தது. அது வந்து அகத்துறையில் வெளிப்படையாக காட்டப்படுவது. ஆனால் இறைவனை நினைந்து அந்த பெண்ணுக்கு அப்படி ஆகுதுன்னா, அந்த ஆன்மாவுக்கு அப்படி ஆகுதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாவுக்கு அதுவரை இருந்த வினைப்பலனில் கலண்டு போகுதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த இனங்கொண்ட சேடியர்கள் புடைசூழ காதலோடு அந்த புதிதாக ஏற்பட்ட காதல் என்ன பண்ணிச்சுக்கலாம்? தனம் கொண்டு தளர்மருங்குள் பறவையும். உடம்பு இப்போது பயங்கர பாரமாக இருக்குது. சரிங்களா? என்ன உடம்பு நவரவே முடியல. அப்போ அந்த அளவுக்கு எடை வருத்துகிற அளவுக்கு உடம்பு பாரமாக இருக்குது. அவ்வளவு அவங்களுக்கு அவர் மீது கொண்ட காதலின் காரணமாக உடம்பில் மாற்றம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட காதலோடும் தளர்மருங்குள் பறவையும் வன் தொண்டர்வாள் தனித்து சென்ற மனம் கொண்டு வரும் பெரிய மயல் கொண்டு. இப்போது வீட்டுக்கு யார் திரும்பிட்டு இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா பறவையார் மட்டும்தான் திரும்பிட்டு இருக்கிறாங்க. பறவையாராகிய உடல். மனம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் மனம் ஒரு பக்கம் அவர் பக்கம் போயிடுச்சு. அதை சொல்கிறார், மனம் கொண்டு வரும் பெரிய மயல் கொண்டு தன் மாளிகை. அதாவது தன்னுடைய தனித்து சென்ற மனம் யார்பால்? வன் தொண்டர்பால் தனித்து சென்ற மனம் கொண்டு வரும் பெரிய மயல் கொண்டு. இப்போது நாயகனாகிய நம்பியாரூரிடத்து மனம் தன்னை விடுத்து தனியாக போயிடுச்சு. இப்போ யார் திரும்பி வர்றாங்க? பறவையாராகிய அவர் தனித்து வருகிறார்னா என் மனசே என்கிட்ட இல்லை. சொல்கிறோம், உலகத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா? மனசே என்கிட்ட இல்லை, என்னமோ தெரியல, மனசை அவர் திருடிட்டு போயிட்டார். இது இங்கே தான் இருக்குது, எங்கேயும் போகாத மனமாவது புத்தி சித்த அகங்காரம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மனம் ஒரு நிலையில் நின்று வேலை செய்யாது. புரியுங்களா? மாறி மாறி திரிந்து கொண்டு இருக்கும். அதனால் மனம் அவரிடத்தில் போச்சு. உடல் என்னிடம் வந்து எங்கே வந்தாங்க? அவருடைய மாளிகை வீட்டுக்கு வராங்க. மனம் கொண்டு வரும் பெரிய மயல் கொண்டு தன் மணி மாளிகையை சார்ந்தார். இப்போ வீட்டுக்குள்ளே அந்த மாளிகைக்குள்ளே பறவையாருடைய மாளிகைக்குள் அவர் செல்கிறாள் தோழிகளோடு. சீரடி மேல் நூபுரங்கள் அறிந்தன போல சிறிதளவே ஒலிப்ப. சீரடி மேல் நூபுரங்கள் அறிந்தன போல் சிறிதளவே ஒலிப்ப. முன்னர் வேறு ஒருவருடன் பேசால் மெல் அடி ஒதுங்கி மாளிகையின் மேலால் ஏறி மரகதத்தூணத்து இலங்கு மணி வேதிகையில் நலங்குள் பொற்கால் மாறில் மலர்ச்செக்கை மிசை மணிநிலா முண்டில் மருங்கு இருந்தால் வந்து. வீட்டுக்குள்ளே போனாங்க. போகும்போதே
இந்த இலக்கிய சுவைங்கிறது இதுதான். தெய்வ சேக்கிழார் இந்த காலில் அணிந்திருக்கக்கூடிய கொலுசு என்ன பண்ணுச்சுங்களாம், சத்தம் போடலையா. கொலுசு சத்தம் போடாமையாக இருக்கும்? கொலுசு என்ன பண்ணுதுங்களாம், சத்தம் போடலை. ஏன்? என் தலைவி சோகமாக இருக்கிறார், என் தலைவி கவலையாக இருக்கிறார், காதல் கவலையில் இருக்கிறார். நம்ம வீட்டில் பேசி ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்கு இடையே சண்டை வச்சுக்கோங்க, அம்மா வந்து பிள்ளைகிட்ட சொல்லுவா, டேய் அமைதியார், ஏன் இங்கேயே பிரச்சனையாக இருக்கு, கொஞ்சம் அமைதியார். இப்போது இந்த காலில் இருக்கக்கூடிய கொலுசு என்ன செஞ்சுங்களா, தன் தலைவி துன்பப்படுகிறாள் என்பதை அறிந்து கொண்டு அறிந்தன போல் மெல்ல ஆர்த்ததான். பாருங்கள், சீரடி மேல் நூபுரங்கள், நூபுரங்கள்னால் காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புக்கு பேர் நூபுரங்கள். சீரடி மேல் பறவையாரின் மனநிலையை அறிந்தன போல சிறிதளவே ஒழிப்பு. அது என்ன படிச்சுங்களா, சிறிதளவு தான் ஒழிச்சுதா. இங்கெங்கே போய் அந்த கேமரா வச்சு சேக்கிழார் பெருமான் எடுத்தாருன்னே தெரியல. காலுக்கிட்ட போய் மெல்லமாக வாய்ஸ் கேட்குது, அந்த வாய்ஸை கேட்ச் பண்ணி ஏன் இவ்வளவு மெல்லமாக அது கேட்குது அப்படின்னா எங்கள் ஆள் கவலையில் இருக்கிறாங்க. அதனால் சீரடி மேல் நூபுரங்கள் அறிந்தன போல சிறிதனவே ஒழிப்ப. அப்புறம் ரெண்டாவது சொன்னார், முன்னர் வேறு ஒருவருடன் பேசால். யார்கிட்டையும் பேசலை. தோழிகள்லாம் எப்பயுமே அரட்டை அடிச்சுட்டே வருவாங்க. பெண்களை சொல்லணுமா, 4 பேர் சேர்ந்தால் ஒன்றும் குறையே இருக்காது. 2 பேர் சேர்ந்தாவே ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, தோழிகளும் 10 பேர் இருக்கிறாங்க, சும்மா இருப்பாங்களா? ஆனால் என்ன செய்யலை, யாரிடமும் பேசால், வாய் பேசலை. ஏன் பேசலைன்னு கேட்டிங்கன்னா, துக்கம் தொண்டையை அடைக்குது, துக்கம் தொண்டையை அடைக்குது. இது ஒரு வகை. நீங்கள் அங்கே நம்பியாரும் இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தார். எப்படி உட்காந்துட்டு இருந்தாருங்க, தேவாசிரி கவனத்தில் ஒருத்தர்கிட்டையும் பேசாமல் உட்காந்துட்டு இருந்தார். ஏயா அப்படின்னு கேட்டால், பேசாமல் இருந்தால் தானே சிவபெருமான் வந்து என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு கேட்பார் இல்லையா? அப்போ அவர் அங்கே அப்படி உட்காந்துருந்து அந்த காரியத்தை சாதித்தார். இங்கே இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, யார்கிட்டையும் பேசலை. தன்னுடைய மணி மாளிகையில் மேலே ஏறி போனாங்க, பால்கனிக்கு. வீடு அப்போ எப்படி இருந்திருக்குது, மாளிகை கீழே ஒரு பகுதி, மேலே மாளிகையில் படி ஏறுற மாதிரி. அதான் சொல்கிறார், அங்கே வேறு ஒருவருடன் பேசால் மெல்ல அடி ஒதுங்கி, காலை மெல்ல மெல்லமாக வேகமாக வைக்காமல் மெல்ல மெல்லமாக வச்சு மெல்ல அடி ஒதுங்கி மாளிகையின் மேலால் ஏறி. அந்த வீட்டில் மாளிகையில் படிக்கட்டில் மேல் பகுதிக்கு போனாங்க, மேலால் ஏறி. பிறகு மரகத தூணத்து இலங்கு மணி வேதிகையில், அங்கே பால்கனியில் எப்படிப்பட்ட திண்ணை போட்டிருக்குதுங்களா, மரகத தூணால் செய்யப்பட்ட திண்ணை. அந்த திண்ணையில் அந்த பக்கத்தில் எப்படி இருக்குங்களா, மரகத தூணத்து இலங்கு மணி வேதியில் நலங்குள் பொற்கால் மாறில் மலர்ச்சேக்கை. படுக்கை எப்படிப்பட்ட படுக்கைன்னு கேட்டிங்கன்னா, மலர் படுக்கை. புரியுங்களா? இன்றைக்கி நம்ம பஞ்சு மெத்தைன்னு சொல்கிறோம், அதுக்கடுத்து என்ன பண்ண சொல்கிறோம், நல்லா மெதுன்னு வாட்டர் பெட் அளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப ஒன்றும் கவலையே இல்லாமல் முடியும், உடம்பு என்ன பண்ணுதுன்னே தெரியாமல். இப்போ எதுக்கு இவ்வளவு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு இருந்தும் அவங்களுக்கு எது இல்லை, தூக்கம் இல்லை. மலர் மிசை அப்படி சொல்கிறாரு பாருங்க, மாறில் மலர்ச்சேக்கையின் மிசை மணிநிலா முன்றில். வானத்தில் நிலவு அப்படியே குளிர்ச்சியாக இருந்துகிட்ருக்குது. மருங்கு இருந்தால் வந்து, அந்த திண்ணையில் வந்து வேதிகின திண்ணையில் வந்து அமர்கிறார்கள் பறவையார். அவ்வளவில் அருகிருந்த சேடிதனை முகநோக்கி ஆரூர் ஆண்ட மைவிரவு கண்டரை நாம் வணங்கப் போம் மருகு எதிர் வந்தவர் ஆர் என்ன இவ்வுலகில் அந்தணராய் இருவர் தேடு ஒருவர்தான் எதிர் நின்று ஆண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழனார் நம்பி என்றார். கோழிகள்லாம் கூடையே வந்தாங்களா, பக்கத்தில் உட்காந்து ஏண்டி பேச மாட்டேங்கிற, ஏதாவது பேசுடி, ஏதாவது பேச, உனக்கு என்ன வேணும், ஏதாவது பேச, அட வாயத்திறந்து என்ன சொல்லு அப்படின்னு. இல்லை, நம்ம கோயிலுக்கு போகும்போது ஆரூர் பெருமானை வணங்குகின்ற போது அங்கே ஒருத்தர் வந்தாரே, அவர் யார்? ஒருத்தராக வந்திருப்பார், கூட எத்தனை பேர் வந்திருப்பாங்க, கோயிலுக்குள்ளே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த தோழி சொன்னாலாம், அவர்தான் சைவ முதல் திருத்தொண்டர் நம்பி ஆரூரர்.
இப்போது எப்படிப்பட்ட தோழின்னு பாருங்கள், எப்படி அவங்க மனம் ஒத்து இருக்கக்கூடிய அந்த புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், நட்பாம் உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும், இதுதான் தோழமைங்கிறது. சரிங்களா? அவள் எவ்வளவு அந்த தோழி பார்த்துருப்பா, நோட் பண்ணியிருப்பான், நம்ம ஆள் என்ன பண்ணுறா, திடீர்னு நல்லா தான் போயிட்டு இருந்தா அப்படியே பிரேக் ஆனால் தலை அங்கேயும் பார்த்தா என்ன இப்படிலாம் பண்ணாலே என்னாச்சு அப்படின்னு கவனிச்சிருப்பாள்ல. அப்படி கவனிச்சதை இந்த நெருங்கிய தோழி பார்த்துட்டா. அதான் சொல்கிறாரு அவ்வளவில். அப்போது அங்கே போய் உட்காந்த உடனே அருகிருந்த சேடிதனை முகம் நோக்கி பக்கத்தில் இருந்த தோழியை பார்த்து ஆரூர் ஆண்ட மைவிரவு கண்டரை, ஆரூரில் இருக்கக்கூடிய திருநீலகண்ட பெருமானை நாம் வணங்க போன போது மருகு பக்கத்தில் எதிர் வந்தவர் யார், என்ன இதில் வந்தாரே அவர் யார் சொன்னோன்னு கேட்ட உடனே பதில் வருது, இவ்வுலகில் இருவர் தேடு ஒருவர் தாம் அந்தணராய் எதிர் நின்ற ஆண்ட சைவ முதல் திருத்தொண்டர். இந்த உலகத்தில் 2 பேர் தேடி பார்த்தும் கிடைக்க முடியாத உயர்ந்த ஒருவர், அந்தணராய் ஓலை காட்டி ஆட்கொண்ட பெருமைக்குரியவர் நம்பி ஆரூரர் சைவ முதல் திருத்தொண்டர். நீங்கள் எத்தனை பேர் அதுக்கு முன்னாடி நல்லா கவனித்து பாருங்கள், சைவத்தில் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் தொண்டர்கள் வந்திருப்பாங்க. 7ஆம் நூற்றாண்டில் எத்தனை நாயன்மார்கள், நம்பி ஆரூரர் பாடுவதற்கு முன்னாடி எத்தனை பேர் நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள் இருந்திருக்கிறாங்க. நம்பி ஆரூர் பாடினதுக்கப்புறம் 63 வந்தாச்சு இல்லைங்களா? இப்போ 63 பேரும் தொண்டர் இல்லையா? எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் தொண்டர் இல்லையா? முதல் தொண்டர் இல்லையா? எம்பிரான் திருநாவுக்கரசு இல்லை, அவெல்லாம் வேண்டாங்க. யாரை சொல்லணும்? எம்பிராட்டி காரைக்காலமையார் தான் முதல் தொண்டர் பார்த்தா சைவ முதல் திருத்தொண்டர். ஏன் நம்பி ஆரூரரை தெய்வ சேக்கிழார் பெருமான் சைவ முதல் திருத்தொண்டர் அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இவர்தான் சைவத்தினுடைய தன்மைகளெல்லாம் இந்த உலகுக்கு பறைசாற்றுகின்ற பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர். நாயன்மார்களுடைய வரலாற்று உண்மை தெரியலேனா திருக்கோயிலில் வழிபாடு செய்கின்ற வரைமுறையே எப்படின்னு தெரியாமல் போயிருக்கும். சரிங்களா? எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தானே செஞ்சிட்ருப்போம். சிந்திச்சு பாருங்கள், கோயிலில் நீங்கள் 63க்கு வழிபாடு செய்கிற அவங்க செஞ்ச வழிபாடு தெரியலேன்னா, கோயிலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பூசனை செய்கிறவங்க வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஆகமத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய வழிபாட்டை தான் நாம் செய்வோம். ஆனால் நம்மளுக்கு எப்படி வழிகாட்டிட்டு போனாங்க? போங்க திருக்கோயிலுக்கு போய் கோயிலில் விளக்கு போட்டிங்கன்னா திருப்பணி. அப்படி ஒரு 2 நாயன்மார், நமிநந்தியடிகள், தண்டியடிகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? கோயிலை சாமிக்கு விளக்கு போட்டாங்க. கணம்புள்ள இவங்கெல்லாம் சாமிக்கு விளக்கு போட்டாங்க. கோயிலை போய் கூட்டி பெருக்கி மெழுகி சுத்தமாக கோலமிட்டு சாமிக்கு பூமாலை புனைந்து பாடுங்க. இப்படி ஒரு நாயன்மார் வாழ்ந்தாங்க. இப்படி ஒருத்தர், அப்படி 2 பேர் வாழ்ந்து காட்டுறாங்க. சாமிக்கு உணவு கொடுக்கறது, இறைவனுக்கு அடியார்களுக்கு உணவு கொடுக்குறது, எத்தனை நிறைய காட்டிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? சுவாமிக்கு இசை வாசிப்பது எத்தனை நெறி. இப்போ நீங்கள் இசை வாசிக்கிறது எங்கேருந்து வந்தது? நம்மளுடைய ஆனாயனாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், இவங்களாம் என்ன பண்ணாங்க? இறைவனுக்கு இசையால் அதுவே தொண்டுன்னு காமிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ 63 நமக்கு செய்துட்டு போன தொண்டை இந்த உலகிற்கு பறைசாற்றியவர் நம்பி ஆரூர். எனவே அவர் சொல்கிறார் சைவ முதல் திருத்தொண்டர் நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழர். நம்பி என்ற சாமிக்கு அவர் யார்? நண்பன், தம்பிரான் தோழர் அப்படின்னு இந்த தோழி சொல்கிறாள். நம்பி என்றாள். சொன்னவுடன் என்ற உரை கேட்டலுமே எம்பிரான் தமரேயோ, என்ற உரை கேட்டலுமே எம்பிரான் தமரேயோ, என்ன முன்னம் வன்தொண்டர்பால் வைத்த மனக்காதல் அளவின்றி வளர்ந்து பொங்க நின்ற நிறை நான் முதலாம் குணங்களுடன் நீங்க உயிர் ஒன்றும் தாங்கி மின் தயங்கு நுண்ணிடையால் உயிர்த்து மெல் அணை மேல் வீழ்ந்தபோது. இப்போ நம்மளுடைய சாமிக்கு திருத்தொண்டர் அடியார்னு கேட்ட உடனே அம்மாவுக்கு வந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சரிங்களா? இது யாருனால் புரிஞ்சுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைவ வழிபாட்டில் திருத்தொண்டில் இருக்கிறவங்க அதுக்கு ஒத்தவர்கள் தனக்கு வாழ்க்கை துணையாக அமையறாங்கன்னு தெரிஞ்ச போது அவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. ஏன்னா நாம் சைவ வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது ஒரு பொண்ணை பார்த்து அல்லது மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்கன்னா இவங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க, அவங்க மாலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க.
2 பேரும் கோயிலுக்கு போகலான்னு சொல்கிற மாதிரி ஆள் இருந்து போகிறேன்னா நீ போங்க, நான் வரல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. என்ன நான் கூப்பிட்டா நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க, வாரம் பார்த்தா கோயிலுன்ட்டு போகிறீங்க, ஒரு வாரம் கூட மாலுக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோமா இல்லையா? அதுதான் அந்த சமயத்தில் வழிபாட்டில் இல்லைன்னா இதுதான் பிரச்சனை இல்லைங்களா? அதனால தான் எப்படிப்பட்ட வரம்னு மணிவாசக பெருமான் சொல்கிறாருங்க. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இல்லோம். இதை கொடுத்தீங்கன்னா போதும் சாமின்னு சொல்கிறான். இன்னும் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய உலகியல் வாழ்க்கைப்படி சொன்ன வச்சுக்கோங்க. உலகியலில் ஒரு பொண்ணு ஆணும் விரும்பிக்கிறாங்க. பார்த்து விரும்பும்போது இவங்க 2 பேரும் யார் என்ன ஏனோ எதுவுமே தெரியல சரிங்களா. பார்த்தேன், பிடிச்சது, 2 பேரும் பழகிட்டே இருக்கிறாங்க சரிங்களா. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து, ஒரு 2-3 வருஷம் நீண்ட காதல் சரிங்களா. அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பார்த்துட்டு தான் இருக்கிற பேச்சு. இன்றைக்கி மாதிரி என்ன டெக்னாலஜியா சரிங்களா. பார்த்தேன், நம்பர் கொடுத்தேன், மெசேஜை போட்டேன், எல்லாம் அப்படின்னு உடனே தெரியறதுக்கு சரிங்களா. வருஷக்கணக்காக காதல் ஓடுற காலம்லாம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பார்க்கவே முடியாது. பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு பார்வை சரிங்களா. அப்படி பார்த்து இப்படியே வளர்ந்துக்கிட்டு இருந்து போனது ஒரு நாள் பேசுகிற வாய்ப்பு கிடச்சி அவங்க நம்ம உறவு தான் ஆகுதுன்னு தெரிஞ்சுதுன்னா என்ன சொல்கிறது, எனக்கு நம்ம உறவாய்யா, நம்ம ஆளாய்யா, நம்ம இனமாய்யா, ஒரு கவலை இல்லையா நீ இல்லைங்களா. ஏன் அது அந்த அன்பு வச்சுருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது வரைக்கும் என்னன்னு தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா இது ஏன் அப்படி நடந்தது நம்மளுக்கு தெரியாது. அப்போது இங்கே பறவையார் அந்த சேடியர் பெண்கள் சொல்கிறது கேட்குறாங்க. தம்பிரான் தோழர் சைவ முதல் திருத்தொண்டர் நம்பின்னு சொன்னோன்னே எம்பிரான் தமரேயோ, நம்ம பெருமானுக்கு தொண்டரா அப்படின்ட்டு அது வரைக்கும் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள். இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய குணங்கள்லாம் இனி இதை கட்டி போட வேண்டியதில்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்களா, விட்டுட்டாங்களாம். போ சாமி நீ அவர்கிட்ட ஒன்று நீ நின்றுலாம் இருக்க வேண்டாம், கிளம்பு அப்படின்ட்டாங்களாம் பாருங்கள். என்ற உரை கேட்டலுமே என்று அவங்க சொன்னதை கேட்டவுடன் எம்பிரான் தமரேயோ என்ன எப்படி அவங்க மகிழ்ந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். இந்த வார்த்தை எப்படி சொல்லியிருப்பாங்க, நம்மாளா எம்பிரான் தமரேயோ என்ன முன்னம் வன் தொண்டர்பால் வைத்த மணக்காதல். முன்னாடி நம்பி 6 பேர் வச்சிருந்த மணக்காதல் இப்போ என்னாச்சுங்களாம், அளவின்றி வளர்ந்து பொங்க. இப்போ அளவில்லாமல் பொங்குது மட்டும் இல்லை, நின்ற நிறை நான் முதலாம் குணங்களுடன் இதுவரைக்கும் கட்டுப்பட்டு இருந்த நாணம் முதலாக 4 குணங்களும் நீங்கிருச்சு. உயிர் ஒன்றும் தாங்கி இப்போ என்ன இருக்குது, உடம்புல எதுவுமே தன் வசம் இல்லை, உசுறு மட்டும் இருக்குது. ஜடம் போல் என்ன பண்ணாங்களாம், அப்படியே அந்த பஞ்சனைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வேலை பெரும் மூச்சு விட்டுட்டு அப்படியே சாஞ்சிட்டாங்களாம். அது சொல்கிறார், அளவின்றி வளர்ந்து பொங்க நீங்கு உயிர் ஒன்றும் தாங்கி மின் தயங்கு நுண்ணிடையால் வெவ்வுயிர்த்து. அம்மா என்ன பண்ணாங்களா, அப்படியே பெருமூச்சு விட்டு மெல்லனை மேல் வீழ்ந்த போது அப்படியே படுக்கையில் அப்படியே சாய்ந்த போது ஆரணரும் சேரு ஆட்டி அரும் பணினே நரும் திவலை அருகு வேசே ஈர இளம் தளிர்குளிரே படுத்து மடவார் செய்த இவையும் எல்லாம் பேர் அழலின் நெய் சொரிந்தால் ஒத்தன மற்று அதன் மீது சமித என்ன மாறனும் தன் பெருஞ்சிலையின் வழிகாட்டி மலர்வாளி சொரிந்தார் வந்து. இப்போது படுக்கையில் அப்படியே அந்த காதல் துன்பத்தினால் அப்படியே கவலையில் அப்படியே பெருமூச்சு விட்டு அப்படியே படுக்கிறாங்க. படுக்கும்போது தோழிகள்லாம் நம்ம அம்மா ரொம்ப இன்றைக்கி என்னமோ சோர்வாக இருக்கிறாங்க, எப்பயும் செய்கிறதோட கொஞ்சம் பணிவிட என்ன பண்ணணும் எச்சா செய்யணுன்ட்டு என்ன பண்ணாங்க, சந்தன சாந்த குழம்பையெல்லாம் எடுத்து அப்படியே கை காலுக்கெல்லாம் தேய்ச்சி விடுறாங்க, பன்னீர் எடுத்து மேலே தெளித்து விடுறாங்க. புரியுங்களா? இதெல்லாம் செஞ்சால் எப்படி இருக்கும், அந்த காற்று பால்கனியில் அப்படியே ஜிலுன்னு உடம்புலாம் ஜிலுன்னு இருக்கும் இல்லையா, இது அவங்களுக்கு என்ன பண்ணுதான், பெரும் துன்பத்தை தருதான். யாரும் பக்கத்தில் நிற்காதீங்க, ஓடுங்க. ஏன் இதையும் பண்ணிவிட்டு எனக்கு ஏன் துன்பத்தை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறார் பாருங்கள்.
ஆரணரும் சேறு ஆட்டி, ஆரணரும் சேறு நல்ல குளிர்ச்சி பொருந்திய சந்தனம், அந்த சந்தனத்தை ஆட்டி என்ன பண்ணாங்களா, ஆரணரும் சந்தனம் சேறு ஆட்டி அரும்பனி நீர் நரும் திவலை அருகு வீசி, அருகு பனிநீர், பன்னீர் தான் என்னதுங்க, பனிநீர், பன்னீரை தெளித்து அருகு வீசி ஈர இளம் தளிர் குளிரிபடுத்து, குளிரினா குளிர்ச்சி தரும் ஒரு கொடி, அந்த கொடியெல்லாம் பக்கத்தில் அப்படியே படர விட்டுருக்குறாங்க, அவங்க படுத்திருக்கிற பஞ்சனை மேலே அப்படியே குளிரிபடுத்து ஆரணரும் ஈர இளம் தளிர் குளிரிபடுத்து மடவார் செய்த இவையெல்லாம், தன்னுடைய தோழிகளாகிய பெண்கள் செய்த இவையெல்லாம் பேரழலின் நெய் சொரிந்தால் ஒத்தன, பேரழலின் நெய் சொரிந்தால் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஏற்கனவே துன்பம், புரியல, துன்பத்துக்கு மேலே துன்பம், ஏப்பா எந்த புண்ணில் வேலை பாய்ச்சறேன், ஏப்பா எரியற நெருப்பில் நெய்யை ஊற்றுறேன், அதான் இங்கே சொல்கிறேன். ஏப்பா அண்ணன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே இந்த மழைக்காலமும் பனிக்காலமும் இன்பத்திற்கான காலம். இப்போ நீங்கள் கோடை காலம்னு வச்சுக்கோங்க, அந்த கோடை காலத்தில் உடம்பு என்ன எதிர்பார்க்காதுன்னு கேட்டிங்கன்னா இன்பத்தை பெரும்பாலும், அதனால் சித்திரை பங்குனியில் திருமணம் வைக்காத காரணம் அவ்வளோதான், புரியல. இதில் போய் பெரிய ஒரு காரணம் சித்திரைனா திருக்கோயில் விழா, ஆனால் தமிழர்களுடைய வாழ்வியல் முறை என்னன்னு கேட்டிங்கன்னா இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு. அப்போ என்ன, இந்த இயல்பாகவே உடம்பு எதை எதிர்பார்க்காது, இன்பத்தை எதிர்பார்க்காத காலம் இந்த காலம், கோடை காலம். அப்போ இங்கே ஏற்கனவே அவங்க காதல் துன்ப வேதனையில் இருக்கிறாங்க. இந்த துன்ப வேதனை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குளிர்ச்சி புரிஞ்ச சந்தானம், பன்னீர், குளிரிபடுத்து இவையும் குழுன்னு வச்சா உடம்பு என்ன பண்ணுதுங்க, அப்படியே என்ன செய்வது என்று அறியாமல் துன்பப்படுகிறார்கள். அதில் சொல்கிறாங்க, பேரழலின் நெய் சொரிந்தால் போல, அப்படியே எரியற நெருப்பில் நெய்யை ஊற்றினது போல, அது மட்டுமல்ல நெய் சொரிந்தால் ஒத்தன மற்று அதற்கு மேலும் போதா குறைக்கு அதன் மீது சமிதை என்ன மாறனும் தன் பெருஞ்சிலையின் வழிகாட்டி மலர்வாளி சொரிந்தான் வந்து. இப்போ நெய் ஊற்றிட்டாங்களா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குங்களா, இதுக்கு குச்சி வச்சா என்னாகும், சமைத்து குச்சி வச்சா இன்னும் நல்லா குப்புன்னு எரிஞ்சிட்டு வருமா. இந்த சமுத்து குச்சி யார் போட்டுட்ருக்கிறான்னு கேட்டால் மன்மதன் வந்து அங்கேருந்து அம்பு வழியாக போடுறானா, ஒவ்வொரு அன்பை மேலே விட்டுகிட்டே இருக்கிறானா. ஏற்கனவே இங்கே குறை பிரச்சனையாக இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க, அம்பா விட்டு இன்னும் எவ்வளவு அந்த துன்பம் அதிகரிக்குமோ, அவரை பிரிந்து இருக்கக்கூடிய ஏக்கம் எவ்வளவு அதிகரிக்குமோ அவ்வளவு அதிகரிக்கிறது. அதான் சொல்கிறார், மாறனும் தன் பெரும் சிலையின் வழிகாட்டி மலர்வாளி சொரிந்தான் வந்து. மலரமளித் துயில் ஆற்றால் வரும் தென்றல் மருங்கு ஆற்றால் மங்குள் வானில் நிலவு உமிழும் தழல் ஆற்றால் நிறை ஆற்றும் பொறை ஆற்றால் நீர்மையொடும் கலவமயில் என எழுந்து கருங்குழலின் பாரம் ஆற்றா கையலாகி இளவ இதழ் செந்து வருவாயில் நெகிழ்ந்து ஆற்றாமையின் வரிதே இன்ன சொன்னால். நண்பர்களே, நம்ம இந்த சேக்கிழார் பெருமானுடைய கவிநயத்தை அப்பப்போ ரசிக்கக்கூடிய இடங்களில் ஒன்று. ஒரு பாட்டில் எத்தனை இடத்துல ஆற்றால் ஆற்றால் ஆற்றால்னு சொல்லி ஒரு தொடரை வச்சுருக்கிறார் பாருங்கள். அந்த ஆற்றால்னால் பொறுக்க முடியவில்லை. எதை பொறுக்க முடியவில்லை? மலர் அமளி துயில் ஆற்றால். மலர் போன்ற மெத்தை போன்ற மலரினால் சூழப்பட்ட மெத்தையாகிய அந்த படுக்கையில் துயில் வரவில்லை, உறக்கம் வரவில்லை. புரியுங்களா? படுத்தா தூக்கம் வரணும், தூக்கம் வரல. ஏன் வரலன்னு கேட்டால் இந்த துன்பம் வந்து அவங்களை அவ்வளவு வாட்டுகிறது. மலரமளி துயில் ஆற்றாமல் என்னதுங்க, பொறுக்க முடியாது, தரிக்கிலேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஆற்றேன், எத்தனை இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஆற்றேன் ஐயா, ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று என்னால் சாமி எதை ஆற்றலை, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது பொறுக்க முடியலேங்கிற.
உலகத் துன்பம் பொறுக்க முடியலன்னு சொல்ல, இந்த உடம்புக்குள்ளே நான் இருப்பதை இன்னும் விரும்பவில்லை, என்னால் பொறுக்க முடியலன்னு கேட்டார். ஆற்றேனே மையா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. எங்கள் சுவாமி என்னால் இந்த உடம்புக்குள்ளே இருக்க முடியலன்னு கேட்டார். இங்கே மலரமளி துயிலாற்றால் அதே தான் வரும் தென்றல் மருங்காற்றல். காற்று நல்லா இந்த கோடை காலத்தில் காற்று ஜிலு ஜிலுன்னு வீசுச்சுன்னா சந்தோஷம்தான். புரியல? இந்த காற்று அவங்களுக்கு குளிர்ச்சியாக தரக்கூடிய காற்று என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து அப்படியே குத்துது. குத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குத்தும். சரிங்களா? எப்படி இங்கே அனுபவத்தை வருமானு தெரியாது. நான் இந்த ஒரு இடம் வேறு இடம் இந்த அனுபவத்தில் சொல்ல, வேறு இடத்துல நீங்கள் திருக்கைலாயம் போனீங்கன்னா திருக்கைலாயத்தில் மேலே பிரயாணம் செய்யும்போது காற்று அப்படியே ஊசி குத்துற மாதிரி குத்தும். பனிக்காற்று வந்து சரிங்களா எதையும் போடாமல் இது நின்று எந்த இடம் கேப் கிடைக்குதோ அந்த காற்று வந்து பட்டுதுன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஊசி குத்துற மாதிரி குத்தும். புரியல? எல்லா உபகரணமும் போட்டு கைக்கு வர தோலுங்கிறதே கண்ணுக்கு தெரியாமல் நிற்போம். உடம்புல முகத்தில் கண்ணு மட்டும்தான் பார்வைக்கு இருக்கும். புரியுங்களா? மிச்சம் எல்லா பகுதியும் என்ன பண்ணியிருப்போம்? மறைச்சிருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா எதையாவது நீங்கள் இது பண்ணிங்கன்னா காற்றினுடைய வேகமாலாம் வீசலை, காற்று இயல்பாக வீசும். அந்த இயல்பாக வீசுகிற காற்றே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஊசி குத்துறதோடு வந்து குத்தும். புரியுங்களா? அவ்வளவு காற்று தான். சரிங்களா? ஆனால் பனி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பிரதேசத்தில் புரிஞ்சுக்கணும்னா வெயில் என்ன பண்ணிடுது? அப்படியே சுட்டு எரிச்சிருது இல்லையா? உடம்புக்குள்ளே பட்டு காலெல்லாம் பற்றி செருப்பு போட்டு இல்லை, மிதியடி போட்டு இல்லை, வாகனத்தில் போயிட்டுருக்குறோம், இருசக்கர வாகனத்தில் வண்டியில் போக போக அங்கே வெயிலில் போயிட்டுருக்கோம், காலில் படும்போது என்ன ஆகுதுங்க? மேல் பகுதியில் பட்டு அப்படியே சுட்டு எரிக்குது இல்லையா? அப்படி இங்கே வரக்கூடிய தென்றல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா மேலப்பட்டு அவங்களுக்கு துன்பத்தை தருது. இரண்டாவது. மூன்றாவது, மங்குல் வானில் நிலவுமிழும் தழலாற்றால் நிலவிலிருந்து வருகின்ற அந்த ஒளி தழல் போல தெரிகிறதா, அதுவும் பொறுக்க மாட்டாளாகி நிறை ஆற்றும் பொறையாற்றால். இது வரைக்கும் பொறுமைன்னு ஒன்று காப்பாற்றிட்டு வந்தாங்க. எதை? இது வரைக்கும் பொறைனா பொறுமை, பொறையுடைமைன்னு தானே வச்சுருக்கிறார் நம்மளுடைய திருவள்ளுவர். பொறுமைன்னு வைக்கல, எப்படி வச்சுருக்கிறாருங்க? பொறையுடைமைனா பொறுமை. என்ன பொறுமை? எது வந்தாலும் பொறுத்திருப்பது. புரியல? அந்த அதுக்கு தான் வள்ளுவர் ரொம்ப அருமையாக சொன்னார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை நிலத்தை பொழந்தவனை அது என்ன பண்ணுது? டபார்னு உள்ளேயே இழுத்துக்குது. என்னை போட்டு நிலத்தை பொழந்துட்டின்னு. அதுபோல் உன்னுடைய பொறுமை எப்படி இருக்குன்னு கேட்டால் உனக்கு எவ்வளவு துன்பங்கள் செய்பவர்களாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கும். இப்போது இதில் பொறுமை என்று சொல்லக்கூடிய ஒன்றை காக்கக்கூடிய பெரும் கடப்பாடு உடையவர்கள் பெண்கள் இல்லை. ஆடவரை விட பெண்களுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப மிக அவசியமான ஒன்று இல்லை. அந்த பொறுமை இழந்து விட்டார்கள். இதுவரைக்கும் காத்து வந்ததை சொல்கிறார். நிறை ஆற்றும் இதுவரைக்கும் காத்து வந்த பொறுமையை இப்பொழுது இழந்து நிற்கிறார்கள். அப்புறம் நீர்மையோடும் கலவமயில் என எழுந்து இக்குணத்தோடு சிறிய தோகைமயில் போல எழுந்து கருங்குழலின் பாரமாற்றாளாகி. தலையில் இருக்கக்கூடிய முடிகூட பாரமாக தெரியும். தலையில் இருக்கக்கூடிய முடி ஏன் அப்படின்னா உடம்பே பாரமாக இருக்குது. அப்படி ஆற்றாமையினால் இளவ இதழ் செந்து வருவாய் அழகாக இருக்கக்கூடிய அந்த வாயினால் பொறுக்க மாட்டாமல் என்ன பண்ணுறாங்க? சில சொற்கள் அப்படியே உளர்றாங்க. இளவ இதழ் செந்து வருவாய் நெகிழ்ந்து ஆற்றாமையில் வரிதே இன்ன சொன்னார். அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா எவ்வளவு பொறுத்து பார்த்தாங்க, தன்னை அறியாமல் என்ன வர ஆரம்பிச்சிச்சு? புலம்பல் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே எதையோ வாய் விட்டு சொல்ல ஆரம்பிக்க. என்ன சொல்ல ஆரம்பிக்கிறா? ஒரு 4 பாடல். கந்தம் கமல் மென்குழலே இது என் கலைவான் மதியம் கனல்வான் எனை இச்சந்தின் தழலை பனிநீர் அளவி தடவும் கொடியீர் தவிரீர் வந்து இங்கு உலவும் நிலவும் விரையார் மலையான் நிலமும் எரியாய் வருமால் அந்தன் புனலும் அறவும் விரவும் சடையான் அருள் பெற்று உடையார் அருளார். உடம்புல பன்னீரையும் சந்தனத்தையும் தெளிக்கின்ற பெண்களே, தோழிகளே, நீங்கள் செய்கிறத கொஞ்சம் நிறுத்துங்க.
எனக்கு ஒரு உபகாரம் செய்யுங்க. என்னன்னு கேட்டால், இவையெல்லாம் எனக்கு துன்பம் தருகிறது. இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு இந்த துன்பத்தை உண்டாக்கியவனை இறைவன் கொடுப்பாரா? அதப்பா, கந்தம் கமல் மென்குழலி, நல்ல வாசனை பொருந்தி இருக்கக்கூடிய கூந்தலையுடைய பெண்களே, இது என்ன ஆச்சு? எனக்கு என்னாச்சு? இது அப்புறம் இது என் கலைவான் மதியம், நல்ல அமுதக்கலையை பொழிகின்ற நிலவு கனல்வான் என கனலை கக்குகின்ற சூரியன் போல இருக்கிறது. கலை மதியம், அமுதத்தை பொழிகின்ற மதியம் என்று சொல்லக்கூடிய நிலா என்ன செய்கிறது? கனலை கக்குகின்ற சூரியனை போல எனை என்ன பண்ணுச்சு? இச்சந்தின் தழலை பனிநீர் அளவி தடவும் கொடியீர் தவிரி. இந்த சந்தனத்தை தடறதெல்லாம் மொத்தம் நிறுத்துங்க. அவ்வளவு ஒரு இதாக சொல்லுவாங்கன்னு யோசிச்சுப்பாரு. இந்த சந்தனத்தை தடவுறதெல்லாம் முதல் நிறுத்துங்க. சொல்கிறார், சந்தின் தழலை பனிநீர் அளவி தடவும் தவிரி கொடியீர் தவிரி தருவீர். ஏன்னா இதுவா இப்போ மருந்து? கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவா இப்போ எனக்கு மருந்து? எனக்கு என்ன வேணும்? அவரை காட்டி அவரோட இணைப்பதற்கு ஏதாவது வழியை பார்க்குறத விட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சந்தனத்தை பூசுறீங்கிறீங்க, பன்னீர் தடவுறீங்கிறீங்க, கொண்டு வந்து செடியை வைக்கிறீங்க, குளிர்ச்சி பண்ணுறீங்கிறீங்க. இதெல்லாம் பண்ணாவே என் வேதனையாலேயே போகுது. இதுவா இப்பொழுது மருந்து? இல்லை. எது மருந்து? வந்திங்கு உலவும் நிலவும், வானத்தில் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலவும் விரையார் மலையா நிலமும் காற்றும் என்ன செய்கிறது? எரியாய் வருமால், இதெல்லாம் எரியாக துன்பப்படுத்துகிறது. எனவே அந்தன் புனலும் அறவும் விரவும் சடையான் அருள் பெற்று உடையார் அருளார். இது எதனால் நடந்ததுன்னு கேட்டால், சிவபெருமானுடைய அருள் பெற்ற நம்பிகள் எனக்கு அருளாமையினால் இவை ஏற்படுகிறது. கடைசி வரி தான் முக்கியம். என்ன சொல்ல வராங்கன்னா, இதையெல்லாம் செய்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, அவர் வந்து சேர்ந்தார்னா எனக்கு இந்த துன்பமெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லைன்னா கூட நான் இன்பமாக தான் இருப்பேன், அவர் இருந்துட்டாருன்னா. புரியுங்களா? அந்தன் புனலும் அரவு, இதெல்லாம் இறைவனை சொல்வது. நல்ல அழகிய குளிர்ச்சி பொருந்திய நீரும் அரவு பாம்பும் மேலே விரவக்கூடிய சடையை உடைய பெருமானுடைய அருள் பெற்றிருக்கக்கூடிய நம்பி ஆரூரர் அருளார், அவர் அருளவில்லை. அடுத்த திருப்புலம்பல். புலரும் படியன்று இரவு என் அளவும் பொறையும் நிறையும் இறையும் தரியா உளரும் தனமும் மனமும் வினையேன் ஒருவேன் அளவோ பெருவாழ்வு உரையில் பலரும் புரியும் துயர்தான் இதுவோ படை மன்மதனார் புடை நின்று அகலார் அலரும் நிலவும் மலரும் முடியார் அருள் பெற்று உடையார் அவரோ அறியார். நான் படுகின்ற இந்த துன்பம் அவருக்கு தெரியுமா? நம்பியாரூருக்கு தெரியுமா? இல்லை நான் மட்டும்தான் துன்பப்படுறேனா, அவரும் துன்பப்பட்டு இருக்கிறாரா? சரிங்களா? இது அவர் சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாங்க, புலரும் படியன்று இரவு எண்ணளவு. என்னமோ இந்த இரவு விடியவே மாட்டேங்குது. நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மணி ஓடுதா, வாட்சி நிற்கிதா நிற்கலையா, கடிகாரத்தை பார்க்குறாங்க. எப்படா காலையில் வரும், திருக்கோயிலுக்கு எப்போ போவோம், அவர் நாளைக்கும் வருவாரா வழிபாட்டுக்கு? இன்றைக்கி என்ன இந்த இரவு போகவே மாட்டேங்குது. சொல்கிற ஒரு வரி, புலரும் படி விடியும். புலருதுன்னு என்னங்க? அன்றைக்கு விடியணும். புலரும் படி அன்று இரவு எண்ணலை. இன்றைக்கி இந்த இரவு என்னாகாதாட்டுக்குது, புலரும் படி அன்று. இன்றைக்கி இது விடியவே விடியாதாட்டு. யாருக்கு? எனக்கு மட்டும், எண்ணளவும் எனக்கு மட்டும். அப்புறம் சொன்னார், பொறையும் நிறையும் இறையும் தரியா. பொறுமையும் நிறை குணங்கள் என்று சொல்லக்கூடிய 4 குணங்களும் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. பொறுமையாகவும் இருக்க முடியல, குணங்களையும் காப்பாற்ற முடியல. அப்படியே மனசு அல்லாடு. புரியுங்களா? அப்படி பொறையும் நிறையும் இறையும் தரியா. அப்புறம் உடம்பு என்னாச்சு? உளரும் தனமும் மனம். உடம்பெல்லாம் அப்படியே தளர்ந்து போய் பசலை உண்டாகிறது. புரியுங்களா? இது உளரும் தனமும் மனமும். பிறகு வினையேன் ஒருவேனளவோ பெருவாழ் உரையில். சரி, எல்லா கஷ்டமும் எனக்கு மட்டும்தானா, இல்லை அவருக்கும் தானா? வினையே ஒருவேனளவோ அப்படின்னு என்னதுங்க? 2 வகையில் வச்சுக்கலாம்.
நான் மட்டும்தான் இந்த துன்பப்படுறேனா, இல்லை அவருக்கும் இந்த துன்பம் இருக்குமா? இன்னொன்று, ஏப்பா இந்த காதல்னு ஒன்று வந்தால் எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்குமோ? வினையேன் ஒருவேனளவோ பெருவாழ்வு உரையர். ரொம்ப அருமை. பெருவாழ்வுன்னு இந்த இடத்த சொல்லியிருக்கிறது ஒரு நகைச்சுவை மாதிரி. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வாச்ச மாதிரி யாருக்குமே இல்லை. பெருவாழ்வு உரையர் அப்படின்னா துன்பத்தில் பெரும் வாழ்வு. பெருவாழ்வுங்கிறது இங்கே இன்பத்தில் பெருவாழ்வு இல்லை, நல்லா துன்பத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அதை என்ன நினைக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் பெருவாழ்வு போல அப்படின்னு நினச்சிட்டு உரையீர் பலரும் புரியும் துயர்தான் இதுவோ. எல்லாரும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்துக்கிட்டு என் மேலே துன்பப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. யார் யார்? காற்று, நிலவு, நிலவிலிருந்து வரக்கூடியது, காற்றிலிருந்து வரக்கூடியது, சந்தனச்சேர், இவங்க எல்லாம் ஒரு கூட்டணியாக ஒரு பக்கமாக சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க, எனக்கு துன்பத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. பாருங்கள், பலரும் புரியும் துயர்தான் இதுவோ போதா குறைக்கு படை மன்மதனார் புடை நின்று அகலார். மன்மதன் வேறு பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பான் போல், இருந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டுருக்கிறான், அம்பை தொடுத்து கொண்டே இருக்கிறான். சொல்லிட்டு சொல்கிறார், அலரும் நிலவும், நல்லா மலர்ந்திருக்கக்கூடிய நிலவும் மலரையும் தன் முடிமேல் வைத்திருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் பெற்றிருக்கக்கூடிய நம்பி ஆரூரர் அவரோ இதை அறிவாரோன்னு வச்சுக்கணும். இது அவருக்கு தெரியுமா? நான் பாடுறது அவருக்கு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் இப்படின்னு அவங்க நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறான். ஆனால் நம்பியாரூரருக்கும் அதே நிலை தான் ஏற்கனவே புலம்பி, அப்படி ஒரு புலம்பல். நீ மூன்றாவது, தேரும் கொடியும் இடையும் அருகில் திருவாரூரே நீரே அல்லால் ஆர் என் துயரம் அறிவார் அடியேன் அயரும் படியோ இதுதான் நீரும் பிறையும் பொறிவால் அரவின் நிறையும் நிறை வெண்தலையின் புடையே ஊறும் சடையே விடைமேல் வருவீர் உமது அன்பிலர் போல் யானோ உருவேன். நண்பர்களே, அடுத்த ஒரு திருப்புலம்பல். சாமிகிட்ட கேட்குறார், எங்கள் பெருமானே, எல்லாரும் இந்த மாதிரி சூழலில் துன்பப்படலாம், ஆனால் உங்கள் திருவடிக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நான் இந்த துன்பப்படலாமா? கேள்வி என்னன்னு கேட்டால், நான் போய் வேறு யார்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு இப்படி ஏற்பட்டிருக்குதுன்ட்டு வேறு யார்கிட்ட சாமி சொல்லுவேன்? நீங்கள் ஆட்கொண்ட பெருமான், நீங்கள் உங்கள்கிட்ட தானே சொல்ல முடியும். சொல்கிறார், தேரும் கொடியும் மிடையும் மருகில் திருவாரூரே. திருவாரூர் நாளைக்கு தேர், நாளைக்கு திருவாரூர் பெருமானுடைய தேர். சொல்கிற, தேரும் கொடியும் நிறைந்திருக்கக்கூடிய திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமானே. அப்படியே தெருவையே ஆக்கிரமித்து கொண்டு வரக்கூடிய தேர். அதனால தான் என்ன சொல்கிறாருங்க, தேரும் கொடியும் மிடையும் அப்படின்னு என்னதுங்க, அப்படியே ஆக்கிரமித்து நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய வரக்கூடிய திருவாரூரில் இருக்கக்கூடிய புற்றிடங்கொண்டநாதரே, தியாகராஜ பெருமானே, நீரே அல்லால் நீங்கள் அல்லாமல் ஆர் என் துயரம் அறிவார். யாருக்கு தெரியும்? எனக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் தெரியும். சாமிக்கும் நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு திருவருட்பயனில் ரொம்ப அருமையாக சொல்லுவார், அகத்துரு நோய்க்கு உள்ளினரன்றி அதை சகத்தவரும் காண்பரோதான். எனக்கு ஒரு நோய் வந்தது, சரிங்களா? இந்த நோய் புறநோயாக இருந்தால் யாருக்கு தெரியும்? வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், சரிங்களா? ஒரு காய்ச்சல் வந்தது, ஒரு தும்பல் வந்தது, ஒரு சளி பிடிச்சது, தலைவலி, இதெல்லாம் என்ன ஆகுங்க, உடம்பு சரியில்லைன்னு பார்த்தா தெரியும். உள்ள அகத்தில் ஒரு நோய் வந்து, அகத்தில் என்னங்க, ரெண்டு வகையில் உரை செய்திருக்கிறாங்க பெரியவங்க. மர்மமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நோய் வந்துருச்சு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியுமா? அது ரொம்ப நெருங்கினவங்களுக்கு தான் தெரியும், எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியாது. இன்னொன்று அகத்துரு நோய், உள்ளத்தில் ஒரு துன்பம், தீராத துன்பம். இது யாருக்கு தெரியும்? அகத்தில் இருக்கக்கூடியவனுக்குத்தான் தெரியும். அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி சகத்தவரும் காண்பரோதான், சரிங்களா? இப்போ எனக்கு அகத்தில் என் அறிவில் இருக்கக்கூடிய நோய் என்ன? ஆணவமலமாகி அறியாமை என்கின்ற நோய். அந்த நோய் யாருக்கு தெரியும்? அதே அகத்தில் இருக்கிற அறிவில் நீங்காமல் இருக்கக்கூடிய சிவத்துக்குத்தான் தெரியும், புரியுங்களா? இங்கே அம்மா சொல்கிறாங்க, நீரே அல்லால் ஆர் அறிவார், என்னுடைய துயரம் ஆர் அறிவார். இப்போ இதில் இப்போ நம்ம மணிவாசக பெருமான், ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் ஆண்ட
ஆண்டனி அருளில்லையானால். இது உலகியல் துன்பத்தினால போய் சாமிகிட்ட கேட்கறது இல்லை சரிங்களா. இறைவனை பிரிந்திருக்கக்கூடிய பிரிவாற்றாமையினால இறைவன்கிட்ட புலம்பணும். மணிவாசகருடைய திருவாசகத்திற்கு பொருள் என்ன அப்படின்னு கொஞ்சம் அப்படி நம்ம ஞானாசிரி பெருமானாருடைய வாக்கில் பார்த்தீங்கன்னா, குருநாதரை பிரிந்த ஏக்கம், பிரிவு ஆற்றாமை, அவ்வளவுதான். திருவாசகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, குருநாதரை பிரிந்திருக்கக்கூடிய பிரிவு ஆற்றாமை. அவர் திருப்பெருந்துறையில் அருள் செய்துவிட்டு தில்லைக்கு வருகன்னு போனார். தில்லைக்கு போய் சேர்ற வரைக்கும் என்ன ஆச்சு? எப்பொழுது அவரோடு சேருவேன், எப்பொழுது அவரோடு சேருவேன். சாமிகிட்ட பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறைவுரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்கெடுத்து உரைக்கேன் ஆண்டனி அருளில்லை யானால் வார்கடல் உலகினில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. மணிவாசக பெருமான் அந்த பதிகத்தை நீங்கள் கொஞ்சம் நுணுகி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, சாமியை அப்படியே அருமையாக கொஞ்சுவார், பாராட்டுவார். புரியல? சாமிகிட்ட, சாமி நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பண்ணின் நேர்மொழியால். சாமி எப்படிப்பட்டவர் ஒரு பாகமாக வச்சிருக்கிறாரு? பண்ணின் நேர்மொழியாலை ஒரு பாகமாக வைத்திருக்கிறார். இன்னொரு பாட்டில் பஞ்சின் மெல்லடியால் பங்கனி அல்லால், பஞ்சு போல பாதத்தை உடைய அம்பாளை கூட வச்சுருக்கேன். சாமிக்கு எப்படி இருக்குன்னு குளிர்ச்சியா? இந்த வார்த்தையை சொன்னானே, சாமி உங்கள் அம்பாள் எப்படி இருப்பாங்க, உங்கள் ஜோடி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நல்லா இனிமையாக பேசுகிறவங்க, நல்லா பஞ்சு போல பாதம் உடையவங்க இப்படின்னு சொன்னோன்னா சாமிக்கு எப்படி இருக்கும்? அப்படி குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ போய் என்ன கேட்கணும்? நல்லா ஏதாவது வேணும்னு கேட்கணும். சாமி என்ன கேட்டிருக்கிறார் பார்த்தீங்களா? பண்ணின் நேர்மொழியால் பங்கனி அல்ல சொன்னோன்னே சாமி ஏதோ நல்லதாக கேட்க போகிறேன். பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சாமி எனக்கு வேறு எந்த பற்று இல்லை, எந்த பற்றும் இல்லை. ஒவ்வொரு பாட்டிலையும் இப்படி அவரை அப்படியே புகழ்ந்து தன் பக்கம் ஈர்த்து, எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. நீங்கள் புராணம் அப்படியே நீங்கள் திருவாசம் முழுக்க அப்படியே பயணிச்சிங்கன்னா, சுவாமிகிட்ட போய் ஒவ்வொரு இடத்துலையும் வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளவெய்தி கிடப்பேனை எனை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலேயே அனைத்துலகும் தொழுந்தில்லை அம்பலத்தே கண்டேனே. அப்போ இங்கே சொல்கிறார், நீரே அல்லால் ஆர் என் துயரம் அறிவார் ஆண்டனி அருளிலேயானால் ஆரோடு நோகே ஆர்கெடுத்து உரைக்கேன். நீதான் என்னை ஆட்கொண்டவன், எனக்கு வழி வழியாக இருக்கக்கூடிய பெருமான் நீதான். எனக்கு நீ அந்த துயரத்தை அறியவில்லைனா வேற யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? சொல்கிறார், ஆரின் துயரம் அறிவார் அடிகளே அடியேன் அயரும் படியோ இதுதான். நான் இவ்வளவுதான் இதனால் துன்பப்படணுமா? இதுதான் உங்களுடைய விருப்பமா அப்படின்னு கேட்டு, நீரும் பிறையும் பொறிவால் அரவின் நிறையும் திரைவன் தலையின் புடையே ஊரும் சடையே, இதெல்லாம் சுவாமி வைத்திருக்கக்கூடிய அழகிய பொருட்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் சாமியோடைய காட்சியெல்லாம் சொல்கிறார். எதுக்கு சொல்கிறாரு? இத்தனையும் இறைவன்ட்ட அருள் பெற்றது. நீரும் பிறையும், கங்கை அருள் பெற்றார், பிறை சந்திரன் அருள் பெற்றார், பிறகு பொறிவால் அரவு சீறி வரக்கூடிய நாகமும் பெருமானிடத்து அடைக்கலம் புகுந்து அருள் பெற்றது. அப்படி பெற்றிருக்கக்கூடிய அவரது தலையில் நிறைவன் தலையின் புடைய, இவ்வளவு கருணையாக இருக்கக்கூடிய உங்களால் இப்போ சொல்ல வர காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவும் கருணையுடைய உங்களால் நான் விடைமேல் வருவேன் உமது அன்பிலர் போல் யானோ உருவேன். உங்களுக்கு திருவடிக்கு அன்பு செலுத்தாதவங்க படக்கூடிய துன்பத்தை போல நானும் இந்த துன்பப்படலாமா? கேள்வி என்னதுங்க? சாமி நம்ம வழக்கு பாசையில் சொல்லலாம். என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ சாமி கும்பிட்றேன் சாமி, எனக்கு போய் இந்த துன்பம் வரணுமா?
அப்படி தான் அம்மா கேட்குறாங்க. மற்றவங்க போல் நானும் துன்பப்படலாமா? என்னென்னா நான் இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் இருக்கலாமா என்று சொல்லி என்று இந்நனவே பலவும் புகழும் இருளார் அழகச் சுருள் ஓதியையும் வன் தொண்டரையும் படிமேல் வர முன்பு அருள்வான் அருளும் வகையார் நினைவார் சென்று உம்பர்களும் பணியும் செல்வத் திருவாரூர் வாழ் பெருமான் அடிகள் அன்று அங்கு அவர் மன்றலை நீர் செய்யும் என்று அடியார் அறியும் படியார் அருளி. ரெண்டு பேரும் இவ்வளவு துன்பப்படுகிறார் என்பதை அறிந்தும் இறைவன் அருளாதிருப்பாரா? உடனே அன்று இரவே, ஒரு நாள் தான் ஆச்சு, பல நாள்லாம் ஆகலை. நல்லா கவனிங்க. இப்போது ஒருவர் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? அன்னைக்கு தான் காலையில் பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே இரவுக்குள்ளே இவ்வளோ வேதனைப்பட்ட உடனே ஒரு நாள் இரவுக்குள்ளே சாமி என்ன பண்ணுறார்? அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுடைய கனவுகள் எல்லாம் தோன்றி இவர்கள் இருவருக்கும் திருமணத்தை செய்து வைக்கவும் அப்படின்னு சாமி சொல்லிட்டார். சரி, இப்படி சாமி சொன்னாரா இல்லையா? எப்படி நம்புறது? எது உண்மை அப்படின்னா, நான் மட்டும் கனவு கண்டு வந்து சொன்ன வச்சுங்க, போய் அவனுக்கு வேறு வேலை இல்லைன்னா சும்மா யார்கிட்ட வந்து கப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நீ வந்து இல்லைங்களா? காலையில் விடிஞ்சு எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கும் போது கனவு பார்த்தீங்களா? ஆமாம், என்ன எல்லாம் இப்போது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிறைச்சி இதில் விசாரிக்கிறது கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த குற்றவாளியை விசாரிக்கும் பொழுது முதல்ல ஏட்டு வந்து விசாரிப்பார். திருடனையா? ஆமாம். இல்லைங்க, நேற்று ராத்திரி எங்கே இருந்தேன்? நான் 7 மணிக்கு இந்த இடத்துல வண்டி ஓட்டிட்டு இங்கே போய் நாங்கள் வண்டியை போட்டுட்டு இங்கே போனேன். சரி, போயிட்டு எப்போ வந்தேன்? விடிய காலையில் 4 மணிக்கு வந்தேன். எங்கே போயிட்டு வந்தேன்? கேள்வி கேட்டே போவாங்க. சரிங்களா? எல்லாம் குறிப்பிடு, எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. சரி, எஸ்ஐ வருவார். நேற்று இரவு எங்கே இருந்தேன்? 7 மணிக்கு இங்கே கொண்டு வண்டியை போட்டேன். குற்றவாளி பதில் சொல்கிற பதில் எப்படி இருக்கணும்? ஏட்டுக்கிட்ட சொன்ன மாதிரி, எஸ்ஐட்டு சொன்ன மாதிரி, இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்ன மாதிரி ஒரே மாதிரி போகணும். இல்லைன்னா என்ன, அங்கே தான் குற்றத்தில் மாட்டிக்குவாங்க. சரிங்களா? பொய், ஏன்னா உண்மையாக இருந்ததுன்னா எப்பயுமே ஒரே மாதிரி வரும். பொய்ன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது ப்ரெஷர் தட்டிடும். இல்லைங்களா? அதனால் இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உண்மையை பாதுகாக்க வேண்டியதே இல்லை, பொய்யை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாத்துட்டு இருக்கணும். எப்படி பேசி வச்சுருக்குறோம், அந்த பேசின பொய்யை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அதை சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது இங்கே அந்த பெருமான் வந்து கனவுல எல்லாருக்கும் சொன்னவுடன் எல்லோரும் இப்போ நீங்கள் உத்தரவு பெட்டி, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி, புரியுங்களா? எங்கேயோ யாரோ கனவுல சாமி இப்படிப்பட்ட பொருள் அங்கே வைக்கணும்னு ஆசை வருதுன்னு வர்றாங்க. வந்து இங்கே சாமிகிட்ட சிவன்மலை ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, உத்தரவு பெட்டியில் வைக்கணும்னா அவங்க சொன்னதும் அங்கே உத்தரவு கேட்குறதும் ஒன்றாக வந்தால்தான் வைக்கப்படும். இல்லைங்களா? அப்போ இந்த காட்சி போல அடியார் கனவுலையெல்லாம் இறைவன் தோன்றி இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க சொல்கிறார். என்று இந்நனவே பலவும் புகழும், இப்படி பலவாறு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பறவையார். அது மட்டுமல்ல, இருளார் அழகச் சுருள் ஓதியையும், இப்படி புலம்புகின்ற பறவையாரையும், இருளார் அழகச்சோதினா இருள் போன்ற கூந்தலை உடைய பெண், அதை சொல்கிறதுக்கு இருளார் அழகச்சோதியை ஓதியையும், இருளார் அழக சுருளோதினா சுருளுடைய கரிய கூந்தலை உடைய அம்மை பறவையாரையும் வன் தொண்டரையும் இந்த பூமி மேல் எதற்கு வர வேண்டும் என்று இறைவன் பணித்தாரோ படிமேல் வர முன்பு அருள்வான். இறைவன் எதற்காக பணித்தாரோ அதற்கு இனி அருளும் வகையால், அந்த இடத்துல அவ்வளோ வார்த்தை சேர்த்தணும். இறைவன் இருவரையும் எதற்கு இந்த பூமி மேல் வர வைத்தாரோ அதற்கு அருளும் பொருட்டாக என்ன செய்கிறாங்களாம்? அருளும் பொருட்டாக நினைவார். சுவாமி நினைச்சார். அந்த வார்த்தை இன்னொரு முறை படிங்க. படிமேல் வர முன்பு அருள்வான் அருளும் வகையார் நினைவார். இந்த பூமி மேலே வருவதற்கு இறைவன் எதற்காக பணித்தாரோ அதற்காக அருள்வதை செய்வார் அப்படின்னு ஒரு பொருள் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு பொருள் செய்தார் உரையாசிரியர். படிமேல் வர முன்பு அருள்வார் இனி அருளும் வரை யார் அறிவார் அப்படிங்கிறது. சாமி பெருமான் செய்கிற கருணை வேற யாரினால் அறிய முடியும்? அருளும் வகையார் அறிவாருங்கிறது ஒரே வார்த்தையாக படிக்கலாம். இன்னொரு வகையில் எப்படி படிக்கலான்னு கேட்டிங்கன்னா, அருளும் வகை யார் அறிவார்?
ஆரறிவார் அண்ணலின் பெருமையை. பெருமான் அருளுகின்ற பெருமையை யாராலும் அளவிட்டு பார்க்க முடியாது. சுவாமியை நமக்கு அருள்வாரா, அவங்களுக்கு தான் அருள்வாரா, நம்ம ஏதாவது இதாக வச்சுருக்கிறோம், அளவுகோலாக வச்சுருக்கிறோம். இத்தனை வருஷம் சிவபெருமானை கும்பிட்டிங்கன்னா அதெல்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அளவுகோலா? அப்படிலாம் கிடையாது. அன்பு ஒன்று தான் அளவுகோல், இல்லைங்களா? அப்போது இங்கே சொல்கிறார், அருளும் வகை யார் நினைவார், சென்று உம்பர்களும் பணியும். தேவர்களும் சென்று பணியக்கூடிய செல்வ திருவாரூரில் இருக்கக்கூடிய புற்றிடங்குண்டநாதராகிய பெருமான் அடிகள் அன்று அங்கு அவர் மன்றலை நீர் செய்யும் என்று. நாளைக்கு இப்போ இதை எப்போ சொல்கிறான்னு புரிஞ்சுக்கங்க. அன்று அங்கு அவர் மன்றலை. அன்றுனா இன்னைக்கு நேற்று மாலை 2 பேரும் பார்த்தாங்க சாயரட்சையில், 2 பேரும் விரும்பினாங்க, இரவு முழுக்க புலம்பல். இப்போ திருமணத்தை செய்து வைன்னு என்னைக்கு சொல்கிறாரு? அன்று. அப்போ இந்த கனவை எப்போ பார்த்துருக்குறாங்க? விடிய காலையில். இந்த கனவு பார்த்த நேரம் விடிய காலையில் 5 மணிக்கு. அதனால தான் அன்றுங்கிறார். ஏன்னா புலம்பனது பூரா நேற்று இரவு அப்படியே புலம்பி இரவு நவுந்து என்ன ஆயிடுச்சு? விடிய காலை 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்குன்னு வந்த நாள் என்னாச்சு? அன்று அவர் மன்றலை நீர் செய்யும் என்று திருவாரூரில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் அறியும்படியால் அருட்செய்தார் புற்றிடங்குண்டநாதர். அப்படி அருள் செய்தவுடன் சரி, அங்கே மட்டும் சொல்லி வச்சாரா? இந்த மெசேஜ் யாருக்கெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்கள். மெசேஜை, குரூப் மெசேஜை எல்லாத்துக்கும் போட்டாச்சு. யாருக்குங்க? சிவபெருமானுடைய தொண்டர்கள், புற்றிடங்குண்டநாதர் திருவாரூரில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுக்கும் குரூப் மெசேஜ் போயாச்சு. என்னதுங்க? நாளைக்கு இன்றைக்கு உங்களுடைய திருமணத்தை செய்ய வேண்டும் என்று கனவுல சொல்லியாச்சு. இது செப்பரேட் மெசேஜாக, தனி மெசேஜாக யாருக்கு போகுது? சுந்தரருக்கு போகுது, பறவையாருக்கு போகுது. ஏன் இவங்கெல்லாம் காலையில் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் சாமி செஞ்சு வச்சுக்கிறா சொன்னால் ஏற்றுக்கணுமா வேண்டாமா? அதுக்காக என்ன பண்ணாருன்னா அதே மெசேஜை இவங்க 2 பேத்துக்கு அடுத்து ஃபார்வேர்ட் பண்ணுறாரு சுவாமி. பாருங்கள். மண்ணும் புகழ் நாவலர்கோன் மகிழ மங்கை பறவை தன்னை தந்தோ இன்ன அவ்வகை நம் அடியார் அறியும்படியே உரை செய்தனம் என்று அருளி பொன்னின் புரிபுன் சடையன் விடைய பொறுமா கரியின் உரிவை புனைவான் அன்ன நடையால் பறவைக்கு அணியது ஆரூரன்பால் மனம் என்று அருள. 2 பேருக்கும் சாமி தனித்தனியாக கனவில் சொல்கிறார். மண்ணும் புகழ் நாவலர்கோன் மகிழ. நிலை பெற்ற நாவலூர் தலைவராகிய நம்பியாரூரர் மகிழும்படி, நல்லா மகிழ்ச்சி அடையும்படி. என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை சொல்லுங்கள், சொல்லும் இல்லைங்களா? யார் பார்த்தா நல்ல வார்த்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அவர் மகிழும்படி மங்கை பறவை தன்னை உமக்கு தந்தோ. ஏப்பா எவ்வளவு புலம்பிகிட்டு இருந்த, ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு என்ன பண்ணியாச்சு? நாளைக்கு இன்னைக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படும் என்று மங்கை பறவை தன்னை தந்தோம். அது சொன்னதோடு மட்டுமல்ல, இன்ன அவ்வகை நம் அடியார் அறியும்படியே உரை செய்தன. ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் நாளைக்கு காலையில் நின்றுலாம் கேட்க வேண்டியதில்லை. என்னட்டு சாமி என் கனவுல வந்தார், பறவையாரை திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்படி நீ போய் தனியாக சொல்லிட்டு இருந்தால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்துக்கும் குரூப் மெசேஜ் போட்டாச்சு அப்படின்ட்டு. மங்கை பறவை தன்னை உமக்கு தந்தனம், இந்த செய்தியை அடியார் அறியும்படி நான் உரை செய்துட்டேன் அப்படின்னு அங்கே அவருக்கு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அடுத்து சொல்கிறார், பொன்னின் புரிபுன் சடையன். அப்படியே பறவையாருடைய கனவுல பொன்னின் புரிபுன் சடையன் விடையன் என்ன பண்ணுறாங்களா? பொறுமா கரியின் உரிவை புனைவான் அன்னநடையால் பறவைக்கும். இந்த பறவைக்குன்னு இருக்குது, அங்கே என்ன படிக்கணும்? பறவைக்கும் அணியது ஆரூரன்பால் மனம் என்று அருள. கவலைப்படாத, இதோ திருமணம் பக்கத்தில் வந்தாச்சு. புரியல? புலம்பிட்டு இருந்து இல்லையா? ஒன்றும் கவலைப்படாத, அஞ்சல், இதோ திருமணம் அருகாமையில் என்று அவருக்கும் அருள் செய்ய. காமத்துயரில் கவழ்வார் நெஞ்சில் கரையில் இருளும் கங்குல் கழிவோம் யாமத்து இருளும் புலர கதிரோன் எழுகாலையில் வந்து அடியார் கூடி சேமத்துணையாம் அவர் பேரருளை தொழுதே திருநாவலர்கோன் மகிழ தாமக்குழலால் பறவை வதுவை தகு நீர்மையினால் நிகழச் செய்தார். திருமணம் நிறைவு.
இப்போ அந்த ஒரு பாட்டில் 4 வரியில் திருமணத்தை நிறைவு பண்ணிட்டார் தெய்வ சேக்கிழார் பெருமான். முன்னாடி திருமணம் எப்படி நடந்தது? நடந்ததுன்னு சொல்லக்கூடாது. எப்படி நின்றது? 16 பாட்டு நீளுச்சு. புரியுங்களா? சாமி புறப்பட்டார். அங்கே ஊர்லேருந்து அவங்க திருநாவலூர்லேருந்து புறப்பட்டாங்க. மணவந்த புத்தூருக்கு வர்ற வழியில் இவ்வளவு அலங்காரத்தோடு வந்து எல்லாம் சேர்ந்தாங்க. இவ்வளவு சொன்ன ஆசிரியர் இங்கே திருமணம் எப்படி நடந்தது? தகு நீர்மையினால் நடந்தது. ஏன் அப்படி சொன்னார்? அடியார்கள் கூடி செய்து வைக்கின்ற திருமணமாதனால் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தது ஐயா. இதெல்லாம் விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்து செய்திருப்பதனால் இந்த திருமணம் எப்படி நடந்தது? தகுந்தபடி நடந்தது. அதை சொல்ல வந்த ஆசிரியர் ரொம்ப அருமையாக சொன்னார். அன்றைக்கு விடியக்கூடிய இரவு சரிங்களா, அது இருள் நீங்கி ஒளி பெருக்கிறது. அதை அப்படியே அந்த தற்குறிப்பேற்றன்னு சொல்லுவாங்க, ஒன்றோட புணர்த்தி சொல்வது. எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இரவு இயல்பாக விடுகிறது. இரவு இயல்பாக விடுகிற இரவு எதோடு சேர்த்தனான்னு கேட்டிங்கன்னா, காமத்துயரில் கவழ்வார் நெஞ்சின் இருளும். இந்த 2 பேரும் அந்த காதல் காரணமாக கவலைப்பட்டு இருந்தாங்களா, அதனால் நெஞ்சில் இருந்த கவலையாகி இருளும் அன்றைய பொழுதின் இருளும் என்ன ஆயிடுச்சு? விடுவதற்கு சூரியன் எழுந்து வந்தார். எவ்வளவு அருமையான ஒரு காட்சி நயம் பாருங்கள். அங்கே சொல்கிறா பாருங்கள், காமத்துயரில் கவழ்வார் நெஞ்சில் கரையில் இருளும். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்னா நிறைய உதாரணம் சொல்லணும். எப்படிப்பட்ட இருள் சொல்கிறாருங்க? கரையில் இருளும் அப்படின்னு என்னதுங்க? எல்லையில்லாத இருள். என்ன? இந்த துன்பத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவருடைய கவலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லையில்லாமல் நீண்டு செல்லக்கூடிய கவலை. காமத்துயரில் கவழ்வார் நெஞ்சில் கரையில் இருளும் ஆற்றாமையாகி இருளும் கங்குள் களி அவ்விரவு அப்படின்னாங்க. கங்குள்லாம் அன்றைய இரவும் களி போம் யாமத்து இருளும் அந்த இரவாகி இருளும் புலர விடியும்படி கதிரோன் எழுகாலையில் வந்து அடியார்கள் காலையில் வீட்டுக்கு வந்தாங்க. அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு என்ன சொன்னார்? இவ்வளவு சொல்கிறார். யாமத்து இருளும் துன்பப்படுகின்றவர்களுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய காமத்துயர் இருளும் இரண்டும் புலரும்படி விடிகாலையில் வந்து அடியார்கள் நம்பியாரூரை சந்தித்து உங்களுக்கும் பறவையாருக்கும் தகுநீர்மையில் இறைவன் திருமணம் செய்து வைக்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அழைத்துட்டு போய் புட்டிடம் கொண்டனாதட்ட என்ன பண்ணிட்டாங்க? திருமணம் செய்து வைத்தார்கள். இப்போது இதுக்கிடையில் எத்தனை நாம் வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, வந்தாங்க அடியார்கள் ஒருத்தர் காலையில் வந்து அந்த 5:30 மணிக்கு வந்து சந்திச்சிட்டாங்க. கனவு பார்த்தீங்களா? ஆமாம், சாமி என்ன சொன்னார்? இப்படியே சொன்னார். வாசகம் மாறாமல் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த வாசகத்தை மாறாமல் சொன்னாங்க. அப்போது இறைவனுடைய திருக்குறிப்பு இதுன்னு கருதி எல்லோரும் வந்து நம்பியார் அதை சொல்கிறார். சேமத்துணையாம் அவர் பேரருளை தொழுதே அடியார் கூடினார்கள். இறைவன் சொன்ன அசரீரி வாக்கை கண்டு எல்லாம் பேசிக்கிட்ட போது சிவபெருமானுடைய திருவருளை தொழுது. எப்படி? சேமத்துணையாம் இறைவனுடைய திருவருளை தொழுது. அதான் சொல்கிறார். சேமத்துணை உற்ற இடத்து துணையாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவருளை தொழுதே திருநாவலர்கோன் மகிழும்படி நம்பியாரூரர் மகிழும்படி தாமக்குழலால் பறவை வதுவை தகு நீர்மையினால் நிகழச் செய்தார். அப்படின்னாங்க. திருமணம் கெட்டி மேளம் திருமணம் நடந்துருச்சு. அங்கே 20 பாட்டில் சொன்னார். 7லிருந்து 27வது பாட்டு வரைக்கும் நின்ற திருமணத்தை சொன்ன ஆசிரியர் இங்கே எவ்வளோ பாட்டில் சொல்லிட்டார்? ஒரே பாட்டில் நடந்த திருமணத்தை சொல்லி நிறைவு செய்துட்டார். அப்படி திருநீர் அந்த தகுநீர்மையினால் திருமணத்தை நிறைவு செய்து தருகிறார்கள் அடியார் பெருமக்கள். இவ்வாறு நம்பியாரூரருக்கும் பறவையாருக்கும் திருமணம் நிறைவு பெற்றது. இருவரும் இல்வாழ்க்கை வாழ்வதற்கான தொடக்கத்தை தொடங்குகிறார்கள். உடனே சேக்கிழார் பெருமான் பண்ணார். அடுத்தது பாட்டோடைய யாப்பை மாற்றிட்டார். இப்போ என்ன செய்தி? அது வரைக்கும் ஒரு செய்தி. திருமணம் நடந்தாச்சு. திருமணம் நடந்து இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க? இல்வாழ்க்கைக்குள் செல்கிறார்கள். இந்த இல்வாழ்க்கை அமைப்புக்கு சொல்கிறதுக்காக அப்படியே பாட்டினுடைய வரைமுறையை மாற்றுறார். யாப்பு அமைதி பாருங்கள். 181வது பாடல். தென்னாவலூர் மன்னன் தேவர்பிரான் திருவருளால் மின்னாரும் கொடிமருங்குள் பறவையெனும் மெல்லியல்தன் பொன்னாரும் முளைவோங்கள் புனர்க்குவடே சார்வாக பன்னாலும் பயில் யோகம்
பன்னாலும் பயில் யோக பரம்பரையில் விரும்பினார். இப்போது அங்கே தென்னாவலூர் மன்னனாகிய நம் நம்பி ஆரூரர் பெருமான் இறைவனுடைய திருவருளால் திருமணம் நிறைவேற்று அந்த நிறைவு பெற்று இந்த வாழ்க்கையை எப்படி அவர் கழித்தார். இப்போ நாமெல்லாம் நினைப்போம், ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் அப்படியே அவங்களை இவங்க பார்த்தாங்க, இவங்களை அவங்கள பார்த்தாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே இயற்கையாக இவ்வளவு சொன்னாங்களே, இவங்க உலகில் இருக்கக்கூடிய மற்றவங்க போலவே உலக வாழ்க்கை வாழ்ந்தார்களா? இல்லை என்பது தான் உண்மை. உலக வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறம் எப்படி நடத்தணுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவர்களும் வாழ்ந்தார்கள். ஆனால் உலகியலார் அனுபவிக்கக்கூடிய சிற்றின்ப வாழ்க்கையாக அந்த வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கலை. எப்படி அமைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் புணர்ந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை சிவத்தோடு புணர்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையாகவே அமைத்து கொண்டார்கள். எப்படி அமையும்னு கேட்டால் அதுதான் திருவருள் சம்மதம். சரிங்க, ஒரு பொருளை பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாக முற்றவரும் பரிசறிந்து உந்தி பெற, பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாக முற்ற வரும் பரிசுன்னு என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு உலகில் பொருள் ஒரு கிடைக்குது, அந்த பொருளை சிவத்தோடு சம்பந்தப்படுத்தி பயன்படுத்தினீங்கன்னா அந்த பொருள் சிற்றின்பத்தை தரக்கூடிய பொருளாக இருந்தாலும் வாழ்க்கையில் அது பேரின்ப பொருளாக நாம் அனுபவிக்கலாம். உலகில் எந்த பொருளை வேணால் அப்படி அனுபவிக்கலாம். சரிங்களா, சிவத்தோடு சம்பந்தப்படுத்தி அந்த பொருளை அனுபவிக்கணும். நாம் சிவத்தோடு இருக்கக்கூடிய பொருளையும் நாம் எப்படி நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, உலகில் பொருளாக பார்க்குறோம். புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. திருக்கோயிலுக்குள்ளே போனீங்க, சாமியோடைய அம்பாளுடைய திருமேனியில் புடவை கட்டியிருக்கிறாங்க. பார்த்தோம், இந்த புடவை எந்த கடையில் வாங்கியிருப்பாங்க, இந்த கலரை நாம் கட்டினா எப்படி இருக்கும், இது எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்குது, அதை நாம் நினச்சோம்னா பேரின்பத்தை சிற்றின்ப பொருளாக கருதுவோம். இல்லை, ஒரு ஜவுளி கடைக்கு போனேங்க, புரியுங்களா, வரிசையாக புடவை பார்த்துட்டு நமக்காக பார்த்துட்டு இருந்தீங்க. பார்க்கும்போது இது சாமிக்கு கட்டினா எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது என்ன ஆயிடுச்சு, சிற்றின்ப பொருள் பேரின்ப பொருளாக மாறுகிறது. நினைப்பு மட்டும் இடம் மட்டும்தான் மாறுது. புரியுங்களா? அப்போது பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாக முற்றவரும் பரிசறிந்து உந்தி பெற முளையாது மாயை என்று உந்தி பெற அப்படி நினச்சிக்கிட்டோம்னா நமக்கு அதற்கு மேல் உடம்பாகிய மாயை வந்து முளைக்காது. திருவந்தியாரில் புரியுங்களா? அப்போ இங்கே நம்பி ஆரூரர் நாவலூர் மன்னன் நங்கை பறவையாரோடு எப்படி இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டாருங்கிறதுக்கு இதை போல சொல்கின்ற இடம் வேறு எங்கேயுமே கிடையாது, எந்த காப்பியத்திலும் கிடையாதுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பறவையார் மீது இன்பம் கொண்டிருந்தார். அந்த பறவையாருடைய உடல் எப்படி அவருக்கு தெரிந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் மீது அமர்ந்து கொண்டு யோகம் செய்கின்ற மலையாக அவருக்கு தெரிகிறது. அப்படியே பாட்டில் பாருங்கள், தென்னாவலூர் மன்னன் தேவர்பிரான் திருவருளால் மின்னாரும் கொடிமருங்குள் பறவை என்னும் மெல்லியல் தன் பொன்னாரும் முளையோங்கள் புனர்குவடே சார்பாக. அம்மையாருடைய திருமேனி உடம்பில் அப்படி கலந்து இன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த உடம்பு அவருக்கு என்னவா தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, யோகம் பயில்வதற்குரிய மலை போல தெரிகிறதா. யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? இப்போ எப்படி இதுக்கு உதாரணம் சொன்னால் புரியுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிவபாத இருதயர் மதுரைக்கு வருகிறார். 5வது திருத்தல யாத்திரையில் நம் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டில் சமணர்களை வாதில் வென்று சமணர்கள் எல்லாம் கழுவேற்றி அரசன் கழுவேற்றிய பிறகு பாண்டி நாடு முழுக்க சைவ சமயத்தில் திளைத்திருக்கிறது. அந்த சமயத்தில் அவருடைய தந்தையார் காண்பதற்கு வருகிறார். யாருங்க? தான் பெற்ற மகனை. எத்தனை ஆண்டுகள் கழித்து? ஏறத்தாழ 5 ஆண்டுகள் கழித்து வரார். இல்லை, வந்தவர் பார்த்த உடனே நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான் நம் தந்தை வந்திருக்கிறார் நினைக்கலை. வந்தோடனே என்ன கேட்டார்? சிவபாதையர், அப்பா நல்லா இருக்கிறீங்களா, அம்மா நல்லா இருக்கிறாங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்கிறாங்களா, சொந்தங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா கேட்கலை. என்ன கேட்டார் அப்புறம் அப்படின்னா, எம்பெருமான் தோணிபுரநாதர் நலமாக இருக்கிறாரா, சாமி எப்படி இருக்கிறார், திருநிலை நாயகி எப்படி இருக்கிறார், அதுதான் திருப்பதிகம். பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே. அப்பாவை பார்த்தாரு, ஒரு பதிகம் பாடினார். மண்ணில் நல்ல வண்ணம்
வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை கண்ணில் நல் அகுதூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அம்மா அப்பாவோட நல்லா இருக்காரா? எங்கேங்க? கழுமல வளநகரில் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அடுத்த பாட்டு, கழுமல வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்தது. ஏங்க அப்பாவை பார்த்து யார் இப்போ அப்பா வந்தார், அப்பாவை பார்த்து என்ன நினச்சார்னா, தோணிபுரத்தில் இருக்கு சிவம் வந்திருக்குது, சீர்காழியிலேருந்து யார் வந்திருக்கிறாங்க, சாமி வந்திருக்கிறார் நினைச்சாரே தவிர தந்தையார் வந்தார் என்று கருதவில்லை. ஏங்க இப்போ அப்பா வந்தான்னு நினச்சா என்னங்க ஆகுது? என்னங்க தப்புன்னா, இது உலகச் சார்பு, மாயை வந்து பற்றும், வினை வந்து பற்றும். புரியலா? அப்போ இறை வழிபாட்டில் என்ன நிலைப்பாடுன்னு கேட்டிங்கன்னா, இறை வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நம்மளுடைய உறவு என்று கருதாமல் இவங்க எல்லாம் சிவ சம்பந்தமுடையவர்கள். புரியலா? எல்லாருமே சிவ சம்பந்தமுடைய, இது பக்குவத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய பக்குவம். புரியுங்களா? இப்போ நீங்கள் சில இல்லங்களில் இப்படி கூட பேச்சு உண்டு. பேசும்போது எப்படி பேசுவான்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி அண்ணன் தம்பின்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. புரியல? பார்க்குறவங்களில் ஏங்க அப்பா எங்கே போனார், அந்த சிவம் இப்போ தான் சிவசிவ செய்துவிட்டு கிளம்பியது, சாப்பிட்டுட்டு போனார்னு சொல்லணும். புரியல? எவ்வளவு இப்படிலாம் வார்த்தை பேசுவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் திரு ஆணைக்கா பெருமானை கொடுக்குறீங்களா? திரு ஆணைக்கா பெருமானை கொடுங்கன்னா என்னங்க, நீர்த்திரள் நாதர் அவர். புரியுங்களா? தீப்பிட்டி எடுன்னு சொன்னால் நெருப்பு கொடுங்க, என்ன தீப்பிட்டி என்னன்னு சொல்லலாம். அண்ணாமலை பெருமான் எப்படி இப்படிலாம் வாழ்க்கை, இப்படி சிவசம்பந்தமான வாழ்க்கை. ஏங்க அப்படின்னு கேட்டால், காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென பேணும் அடியார் பிறப்பகல. பார்த்தீங்கன்னா சிவம்தான் எல்லாம் சுற்றி நிற்கிதுன்ட்டு பயிற்சி. சரிங்களா? எப்படி உலக காட்சியெல்லாம் சிவசம்பந்தமாக காணுங்க, அப்படி காண்கின்ற அடியார் பெருமக்களுடைய பிறப்பை அறுக்கக்கூடிய பெருமான் இல்லை. அப்போ இங்கே சொல்கிறார், பொன்னாரும், அதாவது மின்னாரும் கொடிமருங்குள் பறவையனும் மெல்லியல்தன் பொன்னாரும் முளைவோங்கள் புணர்க்குவடே சார்வா. அம்மாவுடைய தனபாரங்கள் என்று சொல்லக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த உடம்பு பகுதியே அவருக்கு யோகம் செய்வதற்கு மலை போல தெரிந்ததான். சரி, ஏன்னா சிவயோக நெறி இந்த உலகிற்கு அறிவிக்க வந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். நீங்கள் நால்வர் பெருமக்களில் எல்லாருமே எல்லா நெறியும் சொன்னவங்க தான். ஆனால் சரியை தொண்டை கூற வந்தவர் திருநாவுக்கரசு பெருமான் என்றும், கிரியை தொண்டை உலகுக்கு உணர்த்த வந்தவர் திருஞான சம்பந்த பெருமான் என்றும், யோகத்தை சொல்ல வந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் என்றும், ஞானத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்த வந்தவர் மணிவாசக பெருமான் என்றும் 4 பேரை 4 நெறியில் காட்டுவாங்க இல்லை. அப்படி சிவயோகம் பண்ணாலும் பயின்ற, அதை சொல்கிறார், பொன்னாரும் முளைவோங்கள் புணர்குவடே சார்பாக பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையில் விரும்பினார். இந்த யோக பரம்பரையில் நின்று அதையே நாள்தோறும் அப்படி இன்பத்தை அனுபவித்த இன்பத்தை எல்லாம் சிவயோக காட்சியாகவே கொண்டார். இன்னொரு வகையில் நாம் புரிந்து கொள்வதற்காக வச்சுக்கோங்க, ஒரு திருப்பல்லாண்டில் ஒரு பாட்டு, சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் கொங்கையில் குங்குமம் செங்குங்குமம் போலும் பொடியணி இலங்கு மார்பனின்று புண்ணியர் போற்றி செய்ப்ப. இந்த பாடலை சொல்ல வந்த, விளக்கம் சொல்ல வந்த ஆசிரியர் பெருமக்கள், இறைவனுடைய திருமேனியை பார்த்து நமக்கு காதல் வரணும். எப்படி வரணும், எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க. சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார். சேல் போல கயல் போல மீன் போன்ற கண்ணை, சேல் மீன்னா கயல் மீன் போன்ற அப்படிப்பட்ட அழகிய கண்களை உடைய பெண்கள்
சேலும் கயலும், இது திருப்பல்லாண்டில் இந்த பாட்டு. சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் கொங்கை, அவங்களுடைய தனபாரம். இளம் கொங்கையில் செங்குங்குமமும் போலும் பொடியணிமார், உடம்புல என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கு காலம் இல்லை, பழைய காலத்தில் சந்தனம் குங்கும பூவையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, உடம்புல பூசிக்கொள்வார்கள். இன்றைக்கி பாடி லோஷன் போடுற மாதிரி உடம்புல என்ன பண்ணுறதுங்க, உடம்புல அந்த மேனியும் உடம்பு வந்து பளபளக்குனுங்கிற பூசுகிற மாதிரி. அன்னைக்கு உடம்புல என்ன பண்ணாங்க, சந்தனத்தையும் குங்கும பூவையும் கலந்து உடம்புல. அப்படி இருக்கிறவங்கள பார்க்கும்போது என்ன ஆகும், விருப்பம் வரும். இப்போ மேக்கப் போடுறது எதுக்கு, நாம் பார்க்குறதுக்கா? மேக்கப் போடுறது எதுக்குங்க ஐயா? நம்ம பார்த்துக்கிறதுக்கா? நம்ம பார்த்துக்கிறதுனா மேக்கப்பே தேவையில்லையே. நம்மளை எப்படி வேணால் 4 பேர் பார்க்குறாங்கிறக்காக என்ன பண்ணுறோம், தலையை வாடுறோம், பரட்டையாக விட்டுட்டு போகிறோமா, தலையை வாடுறோம், முகத்துக்கு பவுட்ரு பூசுகிறோம், பொட்டு வைக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு செய்யணும்னு கேட்டால், நம்ம முகத்தை 4 பேர் லட்சணமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காகத்தானே பண்ணுறது. அப்படி பார்த்ததுனால என்ன வரும், விருப்பம் வரும். சேலும் இந்த பாட்டில் சொல்ல வந்த கருத்தை ஏன் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நினைப்பீங்க. இந்த சொல்ல வந்த விஷயம் அவ்வளவு ஆழ்ந்த கருத்து. சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை பார்த்தா ஒரு ஆடவனுக்கு எப்படி ஒரு விருப்பம் வருமோ, அதுபோல் சிவபெருமான் திருமேனியில் இருக்கக்கூடிய திருநீரை பார்த்தா உங்களுக்கு என்ன வரணும், விருப்பம் வரணும். பொடியணி இளங்கு மார்பன் என்று புண்ணியர் போற்றி செய்ப்ப. அப்போ இறைவனுடைய திருமேனி மேல் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நமக்கு இன்பத்தை தருவதைப் போல அந்த இன்பத்தை அப்படி இன்பத்தை கொண்டு அவனை விரும்புவது இல்லைங்களா. அதுபோல் இங்கே அந்த சிற்றின்ப பொருளாக அது இருந்தாலும் அந்த சிற்றின்ப பொருளை நாம் என்னவாக கருதுகிறாங்க ஞானிகள், அதுவே பேரின்ப பொருள். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றில் அவருக்கு இறைவன் பல்லாக்கு கொடுக்கிறார் பரிசு. அதாவது அவர் நடந்து போனால் கால் சுடுது, கால் வலிக்குதுங்கிறதுக்காக திருப்பல்லாக்கு கொடுத்தார் மாறன்பாடியில். கொடுத்த உடனே அந்த பல்லாக்கை சாமி வந்து அருள் செய்யும்போது என்ன பண்ணுறார், சுற்றி வந்தார், விழுந்து வணங்கினார், அஞ்செழுத்து சொல்லி ஏறினார். அது என்ன பொருள், அது என்ன உயிருடைய பொருளா, வணங்கி மரியாதை செலுத்தி ஏறதுக்கு அது என்ன நினச்சாருங்க, அது சடப்பொருளாக இருக்கலாம், சிற்றின்ப பொருளாக இருக்கலாம். ஆனால் அது யார் தந்தது, சிவம் தந்தது. புரியல. அதனால் அது எப்படி பார்த்தாருங்க, பேரின்பப் பொருளாக கருதி வணங்கி எழுந்து அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உலகம் உய்ய அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான். எனவே இங்கே இப்படி பண்ணாலும் யோகம் பயில் யோக பரம்பரையில் விரும்பினார். தன்னை ஆளுடைய பிரான் சரணாரவிந்த மலர் சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து திருப்பதிகம் பண்ணு தமிழ் தொடை மாலை பல சாத்தி பறவை எனும் மின்னிடையால் உடன் கூடி விளையாடி செல்கின்றார். இப்படி இறைவனுடைய திருவருளையும் மறக்கவில்லை, பறவையாரோடு கலந்து அன்பு அனுபவிக்கக்கூடிய இன்பத்தின் காரணத்தினாலும் இறைவனோடு கலந்திருக்கக்கூடிய அருளை மறக்கலை. சொல்கிறார், தன்னை ஆளுடைய பிரான் புற்றிடங்கொண்டநாத பெருமானுடைய சரணார விந்தமலர், சரணம் அரவிந்தம் மலர். அந்த வார்த்தை எப்படி பிரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, சரணார விந்த மலர்னா சரணம் அரவிந்தம் மலர், பாதமாகிய தாமரைப்பூ. சரணார அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, சரணார விந்த மலர்னா தாமரைப்பூ போன்ற பாதம். அப்படிப்பட்ட பாதமுடைய பெருமானுடைய அந்த திருவடியை சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து எந்நேரமும் அப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா, திருமணமாச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு அவங்க 2 பேர்த்தையும் அடிக்கடி பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஊர் ஊராக விருந்துக்கு சுற்றுவாங்க சரிங்களா. எங்கெங்கெல்லாம் போகணும், கொடைக்கானல் போகணும், ஏற்காடு போகணும், ஊட்டி போகணும். இன்னும் மாப்பிள்ளை பார்க்கவே முடியல. எப்படி பார்க்க முடியும், கல்யாணம் ஆயிடுச்சு, புது மாப்பிள்ளையாச்சே இல்லையா. அப்படி அப்போது இப்படி இருந்தாரா, இவர் என்ன பண்ணாங்களாம், எந்நேரம் அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத்தை எல்லாம் பெற்ற சிற்றின்பத்தை பேரின்பமாக கருதினார். அதே சமயம் ஆளுடைய பெருமானுடைய அந்த திருவடி மலர்களை சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து அதை மறக்கவே இல்லை. என்ன, இதுதான் நாம் எந்த சூழலில் நின்னாலும் இறைவனுடைய திருவருளில் பற்றி நிற்பது இல்லை. அப்போ சரணார விந்த மலர் சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து திருப்பதிகம் பண்ணு தமிழ் தொடைமாலை பலசாத்தி நாள்தோறும் திருக்கோயில் வழிபாட்டை மறக்காமல் பெருமான்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, பல வகை
திருப்பதிகங்களை பாடினார். இந்த திருப்பதிகம்லாம் நமக்கு கிடைக்கல. பல சாத்தி பறவை எனும் மின்னிடையாளுடன் கூடி, அம்மாவோட கூடி அப்படியே விளையாடி செல்கின்றார். என்னங்க விளையாடி செல்கிறார் அப்படின்னா, வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? திருமணமாச்சு, அருள் வாழ்க்கைக்கு தடை வந்ததுன்னு இல்லாமல் என்ன பண்ணாருங்களாம், இயல்பாக திருமண வாழ்க்கை பெற்றிருந்தாலும் இந்த அருளியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, எந்தவித தடை இல்லாமல் ரொம்ப எளிமையாக போயிட்டுருக்குது. விளையாடி செல்கின்றார். இதை நீங்கள் ஒரு, ஏன்னா நீங்கள் ஆடவர்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் திருமண வாழ்க்கை வரைக்கும் ஒரு வாழ்க்கை, புரியுங்களா? அப்புறம் வாழ்க்கை எப்படி வேணால் திசை திரும்பலாம், இருக்கிற வாழ்க்கை அப்படியே போகலாம் இல்லைனா. ஏன்னா எப்பயுமே சொல்லும்போது சொல்லுவாங்க, பெண்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி வேறு வாழ்க்கை, திருமணம் அடைந்தால் வேறு வாழ்க்கை. ஏன்னா அவங்களுடைய அப்படியே டோட்டல் இதே மாறி போயிடும். அது வரைக்கும் தான் எப்படி தனக்காக ஒரு நிலையில் வாழ்ந்தாலும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அது ஒரு மாற்றம் அடைஞ்சிடும். அப்படி இப்படியெல்லாம் மாறக்கூடிய வாழ்க்கை உடையதா அப்படின்னு இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறார். இவர் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இயல்பாகவே. ஏன்னா அதுக்கு வள்ளல் பெருமான் ஒரு பாடலை சொல்லும்போது சொல்லுவார், எவ்வளவு துன்பம் வந்தாலும் இறைவனுடைய திருவருளை மறக்கக்கூடாது, எவ்வளவு இன்பம் வந்தாலும் இறைவனுடைய திருவருள். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் துன்பம் வந்தால் மறக்க மாட்டோம், துன்பம் வந்தால் சத்தியமாக சாமியை மறக்க மாட்டோம். அதனால தான் ஒரு துன்பத்தை கொடுக்கறதுக்கு காரணமே. ஏன் அப்பப்போ நினைக்கட்டுமே. இன்பம் வந்தால் என்ன ஆகும், அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னே நினைக்க மாட்டோம். இன்பத்தை கொடுத்துட்டோம்னா தலகால் புரியாமல் கால் ஓடிட்டுருக்குமே தவிர இறைவன் நினைப்பெல்லாம் எங்கே இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கொடுத்து பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கையை நிறைவாக கொடுத்தாரு. கொடுத்து பார்த்தா தான் தெரியும். அப்பையும் நான் சாமி இல்லைங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. எவ்வளோ இன்பம் வந்தாலும் நம்ம சாமி நினைப்பேன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியுமாண்ணா, கொடுத்து பார்த்தால்தான் தெரியும். இல்லை வள்ளல் பெருமான் சொல்லுவார், உன்னை மறந்திடுவனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன் இது உன்னானை. உன்னை மறந்திடுவனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணம் தறியேன் இது உன்னானை. அன்னையினும் தயவுடையாய் நீ மறக்கினும் உன் அருள் மறவாது என்று உன் திருவடி அடைந்தேன். சுவாமியோடைய திருக்கருணை புரியுதா? அப்போ இங்கே இவர் இயல்பாக அந்த திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் வழக்கம் போல பெருமானுடைய வழிபாட்டில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் தினந்தோறும் வழிபாட்டை செய்து கொண்டு அப்படி நாட்கள் நகருகின்றன. அப்படி நகரும் பொழுது மாதுடன் கூட வைகே மாளிகை மருங்கு சோலை போதலர் வாவி மாடு செய்குன்றில் புடைவோர் தெற்றி சீதளர் தரளப் பந்தற் செழுந்த விசை எழிந்து தங்கள் நாதர் பூங்கோயில் நன்னி கும்பிடும் விருப்பால் நம்பி. அங்கே எப்படிப்பட்ட சூழலில் திருக்கோயிலுக்கு புறப்படுகிறார் அப்படின்னு ஒரு பாட்டை வைக்கிறார். இப்போ இருக்கிற சூழல் எப்படி இருந்தது, பறவையாருடைய இல்லறம் நடத்தக்கூடிய நம்பியாருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஃபுல்ஃபில், சுற்றி எந்த குறையும் கிடையாது. புரியலா? இருக்கிற வீடு அப்படியே ரொம்ப என்னென்ன சௌரியமெல்லாம் என்னென்ன சுகமெல்லாம் இருக்குமோ அத்தனையும் அமைந்திருக்கக்கூடிய இடம். இத்தனையும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இறைவனை மறக்காமல் சென்று நாள்தோறும் வழிபாடு செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா? இப்போ நம்மளுக்கு நம்ம வீட்டில் வச்சுக்குவோம் சரிங்களா, மாலை நேரம் புரியுங்களா? இப்போ கைலாசநாதருக்கு அர்த்த ஜாமம் நடக்குது. எத்தனை மணிக்கு? 7:30 அர்த்த ஜாமம் நடக்கிற நேரம். நம்ம தினந்தோறும் அர்த்த ஜாமத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கேன். ஒரு நாள் வீட்டில் எல்லாம் உறவினர்லாம் வந்திருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறோம். பேசிகிட்டு இருக்கும்போதே உறவினர் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. படம் வேறு ஓடுது, நல்ல நல்ல இதாக அப்படியே IPL ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு குறையில்லாமல் செஞ்சு கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டில் AC போட்டுட்ருக்குறாங்க, குழுன்னு கோடை காலத்துக்கு. அப்படியே வீட்டுக்குள்ளேருந்து எங்கேயும் வெளியே போக வேண்டாங்கிற அளவுக்கு உள்ளே இருக்குது சௌரியம். இப்போ 7:30 ஞாபகம் வருமா நம்மளுக்கு? வந்ததுன்னா
நாம் எவ்வளவு திருவருளில் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலுங்க 6 மணிக்கு நான் சிவபுராணம் சொல்கிறது தவற மாட்டேன். 6 மணிக்கு சிவபுராணம் ஏங்க இன்றைக்கி சொன்னீங்களா, கொஞ்சம் நண்பர்களாக வந்தேன், பேசிகிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். எத்தனை நாள், மாதத்தில் 30 நாள் 25 நாள் தான் மறந்துருப்போம், 5 நாள் தான் பண்ணியிருப்போம். ஏன் பார்த்தேன், மறந்துட்டேன், வேலை இருந்து இதைத்தான் சொல்லிகிட்டு இருப்போமே தவிர எந்த சூழல்லையும் இறைவனுடைய இங்கே பாருங்கள், நம்ம சிவபூசை எடுக்கும்போது நமக்கு குருநாதர் சொல்லி கையில் சிவலிங்க திருமணி கொடுப்பார். இந்த சாமியை நான் என்றைக்கும் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த திருமணி நம்ம அந்த ஆத்மநாதர் பூசை பண்ணுற பொன்னாதரை சொல்லி கொடுப்பார். எனக்கென்றும் இனியானை நான் இவனை என்றைக்குமே என் மனத்திலே வைத்தேனே பிரிய மாட்டேன்னு சொல்லி கொடுப்பார். புரியல? பூசை பண்ணும்போது நாள்தோறும் அந்த பெருமானுக்கு பூசை செய்யணும், எந்த சூழலிலும் பூசை செய்யணும். புரியுது? அப்போ பூசை அப்படி பூசை செய்கிறது தான் பிரியாமல் இருக்கிறதுன்னு பேர். பிரியாமல் இருக்கிறது என் நேரம் என்ன இப்போ நான் நெஞ்சில் வச்சுக்கிட்டே போகிறதா? அது இல்லை, நாள்தோறும் பெருமானை பூசிக்கணும். நம்பியார் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து போகிறாருன்னு சொல்கிறாருங்க. மாதுடன் கூட வைகி கூட அம்மா பறவையார் இருக்கிறாங்க, சரிங்களா? முதல் இது இன்பம். ரெண்டாவது மாளிகை மருங்கு சோலை போது அலர்வாவி. வீடு எப்படிப்பட்ட வீடு? மாளிகை. மாளிகைக்கு பக்கத்தில் சோலையிலிருந்து சோலைன்னு குளத்துக்கு பக்கத்தில் சோலை. போது அலர் வாவி. வாவி மாடு பக்கத்தில் செய்குன்றின் புடை. குன்று ஒன்று, மலை இருக்குது, குளம் இருக்குது, சோலை இருக்குது. இப்போ இந்த காற்று எப்படி இருக்கும்? நல்லா 16 டிகிரி செல்சியஸில் வச்ச ஏசி மாதிரி குழு 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 குழுன்னு வந்துட்டுருக்கும். அப்படிப்பட்ட திண்ணையில் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒருத்தர் தோள் மேலே கை போட்டுட்ருக்குறாங்க. மாதுடன் வைகின்னு சொல்லிட்டார். எப்படிங்க நீங்கள் பாட்டு கற்பனையாக பேசுகிறீங்களான்னு நினச்சிடக்கூடாது. மாதுடன் வைகின்னா பொருந்தின்னு அர்த்தம். அப்போது பறவையாரோடு எப்படி பொருந்தி இருந்தாங்கன்னு கேட்டால் 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பேசிக்கிட்டு இப்படி திருமணமாய் இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த சூழலில் சீதள தரள பந்தர் செழுந்தவி சிழுந்து நல்ல முத்து போல் அமைக்கப்பட்ட பந்தல். அந்த திண்ணையில் எப்படிப்பட்ட அந்த திண்ணை மேலே பந்தல் வச்சுருக்கிறாங்கன்னா முத்தினால் சூழப்பட்ட பந்தல். சீதள தரள பந்தர் செழுந்தவிசு இழிந்து அதிலிருந்து கீழே இறங்கி இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருந்து கொண்டு தங்கள் நாதர் பூங்கோயில் நன்னி கும்பிடும் விருப்பால் நம்பி சாமியை வழிபாடு செய்யணும். மணி அவர் நம்ம நேரம் 7:30 சொன்னோமா, இது கைலாசநாதுக்கு அவருக்கு என்ன நேரம்? 6 மணி. சாயரச்ச சாமிக்கு பூசை நடக்க போகுது, இதோ புறப்படணும். கைகால் கழுவினார், அது அனுஷ்டானம் பண்ணார், கோயிலுக்கு புறப்பட்டார். இது அவருடைய நிலைப்பாடு. அப்படி புறப்பட்டு திருக்கோயிலுக்கு புறப்பட்டு அந்தரத்து அமரர் போற்றும் அணிகிளர் ஆடை சாத்தி சந்தனத்து அலறு தோய்ந்த குங்கும கலவை சாத்தி சுந்தர சுழியம் சாத்தி சுடர்மணி கலங்கள் சாத்தி இந்திர திருவின் மேலா எழில் மிக விளங்கி தோன்ற. இப்போது திருக்கோயிலுக்கு புறப்பட்ட போது அவர் எப்படிப்பட்ட எழிலோடு புறப்பட்டார்? அவர் ஏற்கனவே தெய்வ சேக்கிழார் பெருமான் சொன்னார், மன்னவர் திருவும் வைதிக திருவும். அவரோட அரசருடைய வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்தார். அதனால் அவருடைய கோலம் எப்படி இருந்தது? அரசருக்குரிய அழகிய கோலமெல்லாம் புனைந்தார். அதே சமயம் அவர் ஆதிசைவர் என்பதனால் வைதிக திருவும். இந்த மற்ற அணிகலன்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர் எடுத்து கொடுக்க போட்டார். கிரீடத்தை ஒருத்தர் வச்சு விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, கையில் பட்டாடையெல்லாம் கட்டி இதெல்லாம் வேறவங்க செஞ்சாங்க. ஆனால் இறைவனுடைய தகு நீரை மட்டும் தான் என்ன பண்ணாங்களாம்? சாமியோடைய திருவடி நினைந்து தானே சாத்தினார். இது சொல்கிறத பாருங்கள். அந்தரத்து தேவர்களும் போற்றும் அணிகிளர் ஆடை சாத்தி. தேவலோகத்தில் இருக்கிறவங்க கூட இப்படிப்பட்ட ஆடை அணிந்திருக்க முடியாது. அவ்வளவு அருமையான ஆடை சாத்தி கொண்டு சந்தனத்து அலறு தோய்ந்த குங்கும கலவை. இப்போ சொன்னோம் இல்லைங்களா, சந்தனத்தையும் குங்கும பூவையும் கலந்து அரைச்சி அப்படியே உடம்பு மூல பூசிக்கிட்டு, இதெல்லாம் மன்னவர்களுக்குரிய அழகு. அப்படிப்பட்ட கலவை சாத்தி சுந்தர சுழியம் சாத்தி. சுழியம்னா ஆடவர் அணியிற மகுடத்துக்கு பேர். நம்பியார் பெருமான் அணிந்திருக்கக்கூடிய மகுடம். இது திருமணத்தன்று அன்னைக்கு அவர் அணிந்த கோலம். சாமி என்ன சொல்லிட்டாரு? அதே கோலத்தில் சுற்றிட்டு இருப்பான்னு சொல்லிட்டார் இல்லையா? அதனால் சுந்தர சுழியம் சாத்தி சுடர்மணி கலன்கள் சாத்தி
பொன்னாலான கலன்கள், சுந்தரத்து சுடர்மணி கலன்கள் சாத்தி இந்திர திருவின் மேலாம் எழில்மிக விளங்கி தோன்ற. இந்திரனுடைய அழகு கூட அவ்வளவு இருக்காது, அப்படிப்பட்ட அழகோடு இது மன்னவர் திருவும். அடுத்தது கையினில் புனை பொற்கோலும் காதினில் இளங்கு தோடும் மெய்யினில் துவலு நூலும் நெற்றியின் விளங்கு நீரும் ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போற்ற சைவமை திருவின் கோலம் தழைப்ப வீதியினை சார்ந்தார். அடுத்தது உடம்புல சைவ கோலம் என்று சொல்லக்கூடிய மெய்க்கோலமாகிய கோலத்திற்குரிய அழகிய நிலையில் புறப்படுகிறார். இப்படி கையினில் புனை பொற்கோலும், கையில் ஒரு கோல், சரிங்களா, இது நம்பியாரோடு இணை பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த கோல், அந்த புனை பொற்கோலும் காதினில் இளங்கு தோடும். ஆடவர் அணிகின்றவதற்கு பெயர் குலை, பெண்கள் அணிவதற்கு பெயர் தோடு, புரியல. அப்படி குலை அணிந்து கொண்டு மெய்யினில் துவளும் நூலும், மார்புல முன்னூல் என்று சொல்லக்கூடிய முப்புரி நூல் என்று சொல்லக்கூடிய பூநூல் அணிந்து கொண்டு நெற்றியின் விளங்கு நீரும். இந்த உரையாசிரியர் அதுக்கு எழுதினார், நெத்தி விளங்கணும்னா நீர் அணிஞ்சிருக்கணும், நெற்றி விளங்கணும்னா நீர் அணிஞ்சிருக்கணும். நீரில்லா நெற்றி பால். அப்போ நெற்றியில் விளங்குகின்ற நீரும் ஐயனுக்கு அழகுதான். பார்க்குறவங்களே என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அப்பா இந்த நகையை போட்டாலோ அந்த உடம்புல பட்டாடை போட்டாலோ இவருக்கு அழகு இல்லை, இவருக்கு எது அழகு, ஏதோ இந்த திருநீர் பூசணாத்தாயே அவர் அழகு, ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போற்ற. வீட்டில் பணியில் இருக்கக்கூடிய வாசலில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்து பார்த்து போற்ற சைவமெய்வி திருவின் கோலம், சைவ சமயத்தினுடைய மெய்த்திருக்கோலமாகிய அந்த கோலத்தை புனைந்து கொண்டு வீதியினில் வந்து அடைகின்றார் ஆரூரர். கோயிலுக்கு போகலான்ட்டு திருவீதிக்கு வருகிறார். அந்த திருவீதியை சார்ந்தார். நாவலூர் வந்த சைவனர் தவக்களிரே என்றும் மேவலர் புறங்கள் செற்ற விடையவர்க்கு அன்ப என்றும் காவில் சீர் பெருமையாரூர் மறையவர் தலைவ என்றும் மேவினர் இரண்டு பாலும் வேறு வேறு ஆயம் போற்ற. இப்போது ரெண்டு பக்கத்திலையும் கூட வரக்கூடியவர்களாம் நம்பியாரூரை வாழ்த்தி கொண்டே வருகிறார்கள். என்ன வாழ்த்து? நாவலூர் வந்த சைவனர் தவக்களிரே, நாவலூரில் வந்த சைவ யானை, சைவ தவக்களிரனுங்க, சைவம் பெற்றிருக்கக்கூடிய உயர்ந்த பொருள். களிருன்னு ஏன்னு சொன்னான்னு கேட்டிங்கன்னா, உயர்ந்திருக்கக்கூடிய பொருள். நாவலூரிலிருந்து வந்து அருள் செய்யக்கூடிய சைவத்தின் பயனாக இருக்கக்கூடிய பெருமானே என்றும் மேவலர் புறங்க செற்ற விடையவர்க்கு அன்ப என்றும் சிவபெருமானுக்கு தோழரே என்றும் தாவில் சீர் பெருமை ஆரூர் மறையவர் தலைவர், ஆரூரில் இருக்கக்கூடிய மறையவர்கள் வேதியர்களாக அந்தணர்களுக்கெல்லாம் தலைவரே என்றும் இரண்டு புறமும் கூட்டங்கள் போற்றிக்கொண்டே வந்தன. கைக்கிடா குரங்கு கோழி சிவல் கௌதாரி பற்றே பக்கம் முன்போதுவார்கள் பயில்மொழி பயிற்றி செல்ல மிக்க பூம்பிடகை கொள்வோர் விரை அடைப்பையோர் சூழ மைத்தடம் கண்ணினார்கள் மருகநீள் மருகில் வந்தார். இப்போது இயல்பாகவே ஒரு காப்பியத்தினுடைய தலைவன் என்பதனால கூட அவர் திருக்கோயிலுக்கு போகும்போது இவர்கிட்ட கை நீட்டம் என்று சொல்லக்கூடிய பரிசு வாங்குவதற்காக இயல்பாகவே, அதாவது பழக்கப்படுத்தப்பட்ட உயிரினங்களை எல்லாம் அழைத்து வந்து அவர் முன்னாடி காட்டுவாங்க. அப்படி எப்படிப்பட்ட பழக்கப்பட்ட விலங்குகள் காட்டினாங்கன்னா, கை கிடா என்று சொல்லக்கூடிய எருது, அதை கையில் பிடிச்சிட்டு வர்றாங்க. குரங்கு, கோழி, சிவல்னு சேவல், கௌதாரி போன்றவற்றையெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன பண்ணாங்களாம், மொழிகள் சொல்லி பயிற்றி கொண்டு அவரை கூட அழைச்சி வராங்க. எதுக்கு? சன்மானம் பெறுவதற்காக. இப்படி சன்மானம் பெறுவதற்காக அழைத்து கொண்டு ஒரு உரம் வர கூட அருகாமையில் அவருக்கு வெற்றிலை மடைத்து கொடுக்கக்கூடிய ஒருவர் வருகிறார். அதை ஒரு செய்தி சொல்கிறார். ஏன்னா என்னென்ன செய்தியெல்லாம் ஒரு இலக்கியத்தில் இருக்கணுமோ அத்தனையும் இடம்பெறுகிறது.
இங்கே இதையெல்லாம் புராணத்துக்கு அவசியமாக நாம் நினச்சிக்கலாம். ஆனால் ஒரு இலக்கியம்னா எத்தனை இடம் பெறணும். என்ன, ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட சிறு உயிரினங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு உயர்ந்த தலைவர்கள் முன்னாடி நின்று அதற்குரிய செயலை செய்து அதற்கான சன்மானத்தை பெறுகின்ற வழக்கம் இலக்கியத்தில் உண்டு. அப்புறம் தலைவருக்கு, அந்த காப்பியத்தினுடைய தலைவனுக்கு, ஒரு நாட்டோடைய அரசன் வச்சுங்க, நாட்டோட அரசனோடு யாரெல்லாம் போகணும், ஒரு கணித நூல் புலவர் ஜோதிடர் போகணும். அப்புறம் வெற்றிலை பாக்கு மடித்து கொடுத்துப்பதற்குனே ஒருத்தர் இருப்பார். புரியல, அதைத்தான் இங்கே சொல்கிறார். நலம் மிக்க பூம்பிடகை என்பது மலர்கூடை கொள்வோர். அடுத்தது விரை அடைப்பையோ சூழல். அடைப்பையோன்னா அடைப்பைங்கிறது வெற்றிலை பாக்கு. வாசனை மிகுந்த தாம்பூலத்தை மடித்து கொடுக்கக்கூடிய ஒருவர். மைத்தடம் கண்ணினார்கள் மருங்க பெண்கள் சூழ மயங்கும்படி அந்த திருவீதியினை நடந்து வருகிறார் நம்பி ஆரூரர். பொலங்கல புரவி வண்ணி போதுவார் பின்பு போத இளங்கு ஒளி வளைய பொந்தோல் இடையிடை மிடைந்து தொங்கல் நலம் கிளர் நீழல் சூழ நான்மறை முனிவரோடும் அலங்கள் புலங்கல புரவி பண்ணி போதுவார் பின்பு போத இளங்கொளி வளைய பொந்தோல் இடையிடை மிடந்து தொங்கல் நலம் கிளர் நீழல் சூழ நான் மறை முனிவரோடும் அலங்கள் தோழி நான் வந்து அணைந்தனன் அண்ணல் கோயில் புலங்கல புரவி. அப்படின்னா பொய்க்கால் குதிரை, தங்க நகை அணிந்த பொய்க்கால் குதிரை. இப்படி ஒருத்தர் பொய்க்கால் குதிரையில் ஆடிட்டு அவர் முன்னால் சன்மானம் பெறுவதற்காகவும், இளங்கொளி வளைய பொந்தோல் இடையிடை மிடைந்து மயிர்பீலிகள் குஞ்சங்களை சூடி இருக்கக்கூடிய மயிலாட்டம் ஆடுகின்ற கூட்டம் ஒரு பக்கம் இடையிடை வர, தொங்கல் நலங்கிளர் நீழல் சூழ, அது மாலைகள் என்று சொல்லக்கூடிய தொங்கலை அணிந்து கொண்டு நான்மறை முனிவர்கள் சூழ்ந்து கொண்டு திருவடையாலை மாடைகளை சூடிக்கொண்டு அலங்கள் தோழினான் வந்து அணைந்தான் அண்ணன் கோயில். இறைவன் திருவாரூர் பெருமான் புற்றிடங்கொண்டநாதருடைய கோயிலை இவ்வளவு பேர் சூழ நம்பியாரூரர் திருக்கோயில் வழிபாட்டிற்கு வருகிறார். இது பறவையாரை திருமணம் செய்த நாளிலிருந்து நடக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நாட்களில் ஒரு நாள் இந்த நாள். நீங்கள் திருமணம் நடந்த அன்னைக்குன்னு நினச்சக்கூடாது. திருமணம் நடந்து பல நாளும் இறைவனை சென்று இப்படி தான் வழிபாடு செய்து வருகிறார். முன்னாலும் இப்படி தான் வழிபாடு செய்தார். அப்படி வழிபாடு செய்கின்ற நாட்களில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு இது சொல்கிறார். அப்படி அந்த நாளில் கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவணத்து விண்ணவர் ஒளிய மண்மேல் மிக்க அடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்று பரமர்தாள் பரவி சென்றார். திருக்கோயிலுக்குள்ளே வந்தார். வழக்கம் போல் தேவாசிரிய காவணத்தை பார்த்தார். எப்பயுமே தேவாசிரிய காவணத்தை பார்த்தால் நம்பியாரூரர் விழுந்து வணங்கி தொழுது செல்வார். இன்றைக்கு அந்த நிலைப்பாடு இல்லை. ஏன் இல்லை? இறைவன் அன்றைக்கு திருத்தொண்ட தொகையை நமக்கு தர வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அவர் அறிவில் விழுந்து வணங்கி செல்லாமல் மனதுக்குள்ளே வணங்கிக்கிட்டு போகிறார். ஒருவாறு ஒதுங்குறார். ஏன்? இவர்களெல்லாம் சிவனடியார்கள், நான் அதற்கு தகுதியுடையவனா? சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு திருக்கோயிலுக்கு போகிறீங்க, திருக்கூட்டத்தில் பணி செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சரிங்களா? பணி செய்கிறவங்கள பார்த்தா நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும், நாமளும் பணி செஞ்சால் பரவாயில்ல. சரிங்களா? ஆனால் இந்த பணி செய்கிறதுக்கு நமக்கு முதல் தகுதி இருக்கா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு என்ன இருக்குங்க, நெருடல் ஏற்படும். சரிங்களா? இது தகுதியின்மையின் காரணமாக ஏற்படுற நெருடல் அல்ல. எனக்கு தகுதி இல்லை அதனால் நான் போய் அவங்க செய்யக்கூடாதுங்கிறக்கா இல்லை. ஒரு கூச்சம், இதை நம்ம செய்யறதுக்கு நம்மளுக்கு அந்த தகுதி உண்டா, நம்மள இடத்துல அறிவு, அந்த இடத்துல பக்குவம் இருக்கா அப்படின்னு நினைக்கிற மாதிரி நாள்தோறும் தேவாசிரிய காவணத்தை வணங்காமல் ஒரு காலம் போக மாட்டார் நம்பியாரூரர். முதல் முறை திருவாரூருக்குள்ளே வரும்பொழுதே தேவாசிரியனாம் காவணத்தை தொழுதுன்னு தான் போட்டார். இல்லை, அப்படி இருக்கக்கூடியவர் இன்றைக்கி ஏங்க தேவாசிரிய காவணத்தை வணங்காமல் போனார்? அடியார்கள் எழுந்தருள் இருக்கக்கூடிய தேவாசிரிய காவணத்தை ஏன் வணங்காமல் போனார்? இதோ இன்று திருத்தொண்ட தொகை தருவதற்காக இறைவன் நிகழ்த்தக்கூடிய திருவிளையாட்டு.
இல்லை. அப்போ இங்கே பாருங்கள், கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவணத், தேவாசிரிய காவணங்கிறது முன்னாடியே படித்தோம். சிவனடியார்கள் கூடியிருக்கக்கூடிய அரங்கத்துக்கு பெயர் தேவாசிரிய காவணம். திருவாரூரில் இருக்கக்கூடியது மட்டுமல்ல, இதுவும் தேவாசிரிய காவணம்தான். அடியார்கள் எங்கெங்கெல்லாம் கூடியிருக்கிறாங்களோ அதற்கு பெயர் என்னது? தேவாசிரிய காவணம், புனிதர் பேரவை. இல்லை, அப்படி தேவாசிரிய காவணத்து எண்ணிலா விண்ணவர் ஒளிய மண்மேல் மிக்க சீர் அடியார் கூடி எண்ணிலார் இருந்தபோது. நல்லா கவனிங்க, இந்த விண்ணவர்கள் தேவர்கள்லாம் எங்கே இருப்பாங்க? தேவாசிரிய காவணத்தில் அதோ வெளியே நின்று காத்துட்ருப்பாங்களாம். அதனால தான் அந்த காவணத்துக்கு பேர் என்ன பேருங்க? தேவாசிரிய காவணம். தேவர்களுக்கு காத்திருக்கக்கூடிய தன்மையுடைய காவணம். ஏன்? சிவபெருமான் எங்கேயே இருப்பார் அப்படின்னு கேட்டால் அடியார் நடுவில் இருப்பார். இறைவன் எங்கெங்கே இருப்பார்? அடியார் நடுவில் இருப்பார். புரியல? இந்த தேவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட அருள் வாங்கன்னு எங்கே போனால் பார்த்துடலாம்? சிவனடியார் திருக்கூட்டம் எங்கே இருக்குதோ அங்கே போனால் அந்த சிவபெருமானை பார்த்துடலான்ட்டு அங்கே வந்து வாசலில் காத்துட்டு இருப்பாங்களாம். அவங்களுக்கெல்லாம் வாசலில் இடம். தேவாசிரிய காவணம் என்பது சிவனடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இடம். அப்படி எண்ணற்ற அடியார்கள் கூடியிருந்த போதில் அந்த தேவாசிரிய காவணத்தில் இவர் நினைச்சாரா, இவர்க்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் எந்நாள் என்று பரமல்தாள் பரவி சென்றார். இந்த அடியார்களுக்கெல்லாம் நான் என்னைக்கு சிவனடியாராக ஆவது? சிவபெருமானுக்கு இவர் ஏற்கனவே அடியார் ஆயிட்டார். நல்லா கவனிக்கணும். திருவாரூரில் இருக்கக்கூடிய புற்றிடமன்னாதருக்கு இவர் ஏற்கனவே தொண்டர். என்ன சொல்லிட்டார்? சைவம் முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர். அங்கே சாமிக்கெல்லாம் தொண்டராயிட்டார். ஆனால் இவரோட விருப்பம் இப்போ என்னன்னு கேட்டால், சிவபெருமானுக்கு தொண்டராக இருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் நான் அடியவனாக ஆகின்ற நாள் என்னாலோ ஏக்கம் இருக்குதா? யாருக்காவது அடியாராக ஆகணும்னு ஏக்கம் இருக்குதா? அடியாருக்கு அடியனாக ஆகணும்னு நினைக்காத ஏக்கம் இருக்குதா? நான் பாட்டில் சாமியை கும்பிட்றேன், நான் பாட்டில் பெருமானுக்கு வழிபாடு செய்கிறேன்னு தான் நினைக்கிறமே தவிர சிவபெருமானுக்கு தொண்டராக ஆக வேண்டும், சிவபெருமானுடைய தொண்டருக்கு தொண்டராக ஆக வேண்டும். ஏங்க இப்போ நான் தொண்டர் இல்லையா? திருநீர் பூசுறனே, ருத்ராக அணிஞ்சிருக்கனே, வழிபாடு செய்கிறனே, நான் தொண்டர் இல்லையா? நாமெல்லாம் தொண்டர்களாக ஆகுவதற்கான பயிற்சியில் இருக்கிறோம். தொண்டருங்கிறது உயர்ந்த நிலை, அடியார் என்பது உயர்ந்த நிலை. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் மொக்கவே நோக்குவார் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணி அளதொன்றிலர் ஈர அன்பிலர் யாதும் குறைவரர் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. அடுத்து சொல்ல போகிறார், தொண்டர்களுடைய பெருமை என்பது உயர்ந்த பெருமை இல்லை. அப்போ நாம் நாமளும் தொண்டர் இல்லையா? தொண்டரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் நிற்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிப்பு படிச்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தர் எல்கேஜியில் இருக்கிறாங்க, ஒருத்தர் +2 இருக்கிறாங்க, ஒரு கல்லூரி, இப்படி வேறுபாடு இருக்கிற தவிர இந்த தொண்டர்களில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. அந்த பக்குவம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநீர் பூசினா எல்லாருமே சமந்தான் அப்படிங்களா? அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் நமக்கு தகுதி இருப்பதாக நாமளே கருதிக்கக்கூடாது. நான் திருநீர் பூசிட்டேன், நான் சிவனடியார் நாமளே தகுதி கறிக்கூடாது. அடுத்தவங்களை நாம் பார்க்கும்போது எப்படி நினைக்கணும்? அவர்களை போல உயர்ந்த தொண்டர் இல்லைன்னு நாம் நினைக்கணும். ஆனால் அவங்க நினச்சிக்கும் போது என்ன நினச்சிக்கணும்னு கேட்டால், என்னை போல இழிந்த தொண்டர் யாருமே இல்லைன்னு நினச்சிக்கணும். அவங்க பக்குவத்துக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மணிவாசகரை போல உயர்ந்த நிலையில் நின்றவங்க யாரும் உண்டா? ஆனால் அவர் என்ன சொன்னார்? ஞாயிற்கடையாம் நாயேனை, ஞாயிற்கடையாம் நாயேன். சரிங்களா? நாயில் கேவலமான நாய் ஒன்று இருக்குமா? அது நான் தான் ஏன் அவர் அப்படியா? ஆனால் ஏன் நினச்சிக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய திருவருள் பெற வேண்டுமானால் எப்பொழுதும் நம்ம அறிவை உயர்த்தி நினச்சிக்கூடாது. சரிங்களா? நமக்கு தகுதி இருந்தாலுமே நம்மளை எப்படி நிறுத்தணும்னு கேட்டால், தகுதி உடையவராக ஏன்னா அப்பர் சுவாமி போல தகுதி உடையவரை, மாணிக்க வாசகரை போல, சுந்தரமூர்த்தி நாயனர் போல, ஞானசம்பந்தரை போல ஒரு தகுதியுடையவர் உண்டா? அவங்களே எப்படி பாடிட்டு போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அத்தா உன்னடியேனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனை அரிய நீ எளியானாய் எனை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் அன்றோ.
குளம்பொல்லேன் எவ்வளோ சொல்கிறார், செத்தையேன், நாயேன், சிதம்பேன் அப்படி எவ்வளவு சொல்கிறார், வென்றிலேன் புலன்களைந்துட்டு. அப்போது இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஏன் அப்படி சொல்லணும்னா, இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு ஆன்மா எப்பொழுதும் சிவபெருமானிடத்து அடிமைப்பட்டு நிற்கணும். எஜமானத்தன்மையில் நிற்கக்கூடாது. இல்லை, நாமெல்லாம் சிவனடியார்கள் தான், ஆனால் சிவனடியார்களாக நினைத்து கொண்டு நாம் உயர்ந்து நினச்சக்கூடாது. தொண்டர் என்றால் இறைவனுக்கும் தொண்டர்களுக்கும் அடிமைப்பட்டு நிற்பதுக்கு பேர் தான் தொண்டர். அடியாருங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? அடியார்னு சொல்கிறோம். அடியாருங்கிற வார்த்தைக்கு போது என்ன பொருள்? அடிமைன்னு பேர். யாருக்கு அடிமை? சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும். சிவபெருமானுக்கு மட்டும் இல்லைங்க, சிவனடியார்களுக்கும் நாம் அடிமை தான். புரியுங்களா? ஏன்? அவங்களுக்குள்ள சிவம் இருக்குது. புரியல? அப்போ அந்த தன்மையோட இவர்களுக்கெல்லாம் அடியேனாக பண்ணும் நாள் என்னாலோ, இந்த என்னாளுங்கிற ஏக்கம் ஒவ்வொன்றிலையும் வரணும். தாய்மானவர் எண்ணாட்கண்ணின்னு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். ஏறத்தாழ 100 பாட்டுக்கு மேலே பாடியிருக்கிறார். ஒவ்வொரு பாட்டிலும் என்னாலோ என்னாலோ. எது என்னாலோ? பொய்கண்டார் காணா புனிதமெனும் அத்துவித மெய்கண்டன் நாதனருள் மேவும் நாள் என்னாலும். பொய்கண்டார் காணா புனித அத்துவிதமெனும் மெய்கண்டன் நாதனருள் மேவும் நாள் என்னால். பொய்கண்டார் காண முடியாத அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய நெறியை அடைந்து உலகுக்கு உணர்த்திய மெய்கண்டாருடைய திருவருள் மேவும் நாள் என்னாலோ. புரியுதா? இன்னொரு இடத்துல சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவும் நாள் என்னாலோ. எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுக்கு, நாவுக்கரசருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் பாடியிருக்கிறார். புரியலா? அப்போது என்னால் இதே தான் நம்மளுடைய மணிவாசக பெருமான் என்று கோலோ உணர்ச்சி பத்தில் பாடுறார். என்று கோலோ என்னைக்கு நான் எய்துவது எப்படி? நெக்கு நெக்கு உள் உருகி. சிவபெருமான்கிட்ட எப்படி நிற்கணும்? நெக்கு உள் உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தும் நானாவிதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போல மேனி திகழ நோக்கி சிலிர்த்து புக்கு நிற்பது என்றுகொலோ. என் புல்லாமணியை புணர்ந்தே. கைலாசநாதரை போய் பார்த்தா நெஞ்சு நெக்கு உருகி நக்கு அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நிவற்றி உடம்பை பார்த்து அப்படியே பெருமானை பார்த்து தொழுது புகுந்து நிற்கணும். இது என்னைக்கு நடக்குன்னு கேட்குறார். புரியல? நடந்தவர் நமக்காக கேட்குறார். நாமெல்லாம் சாமிகிட்ட போய் அப்படி நிற்கணும். பெருமானே, உன்னை நினைந்து நான் எப்போ இப்படி உருகி நிற்பது? அதான் இங்கே சொல்கிறார். இவர்க்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னாலோ என்று கேட்கிறார். அவர் அடியவராக ஆனார். எந்த நிலைப்பாடு நடந்தது என்பதை வரும் வகுப்பில் சிந்திக்கலாம் என்று இன்றைய சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்யும். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட பன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகெலாம் வான்மியில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்தரசே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார முதற்கடலே அருள் தரும் பெரிய நாயகியுடனாய கைலாசநாதர் திருவடிகள் நால்வர் பொற்றாள் நம் உயிர்த்துணையே அருவான் மும்மை நாயன்மார் திருவடிகள் இந்திரான் தெய்வச்சேக்கிழார் பெருமான் திருவடிகள். சிற்றம்பலம்.